கந்திம் புட்டிவர்தனம் உருவார் பந்தனான் முற்றோர் முட்டி அனைவருக்கும் வணக்கம். காலைச்சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி சங்கத்தின் தலைவர் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செங்குட்டோன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலைச்சக்கரம் 2.0 இயற்கையின் வாழ்வியல் முறை உன்னுடன் இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவி ஆளுநர் ரோட்டரி சம்பத் அவர்களையும், ஜோன் உதவியாளர் ரோட்டரியன் PHP இந்திரன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரின்சிபி செயலாளர் ரோட்டரியன் P சிவசங்கர் அவர்களையும், காலச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரோட்டரியன் R குணபாலன் ஐயா அவர்களையும், இரண்டாவது நாளாக நம்முடன் இணைந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் K திருமல தேவ சர்மா அவர்களையும், செயலாளர் ரோட்டரியன் RD அர்ஜுன் அவர்களையும், ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், சிறப்பு அழைப்பாளரையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தினை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிதிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சி நடத்திய நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் நீங்களே சொல்றீங்க. ரோட்டரி வணக்கம் பாதிக்க தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரோட்டரி வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளை, இன்பத்தின் ஊற்றை, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலை விட வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அறம் தடுத்திட நிணருள் வேண்டு நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டில் நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ இறையை அருள் புரிவாய். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் தலைவர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி நடத்த நிகழ்வாக இறை வேண்டுதலுக்கு ஆசான் பாரதி தேவி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவவாக்கியம். கடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பண் எழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுள்ளாடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுள்ளாடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துகில் எழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துகில் எழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சிகள். சூரிய வணக்கம். 1 2 3 4 இடது கால முன்னாடி வச்சுக்கோ, வலது கால் பின்னாடி நல்லா நீட்டி வச்சுக்கோ, தலையை அண்ணாக்கோ. 5 இதுதான் நல்லா பின்னாடி நீட்டணும், தலையை நல்லா கவுந்து கொடுக்கணும். 6 காலை நல்லா தரையில பதிய வச்சுக்கணும். இடுப்பு பகுதியை பெல்விக் பார்ட் வந்து நல்லா மடக்கி லைட்டா முட்டியை வந்து முன்னோக்கி சுருட்டிங்கன்னா இடுப்பு பகுதி மேல வந்து 8 7 8 9 வலது கால எடுத்து முன்னாடி வச்சுக்கோ, இடது கால குதிங்காலுக்குள்ளே பின்னாடி நல்லா நீட்டி வச்சுக்கோ, தலையை அண்ணாந்து 10 12 ஞாயிறு போற்றுவோம், ஞாயிறு போற்றுவோம், ஞாயிறு போற்றுவோம், ஞாயிறு போற்றுவோம். சூரிய நமஸ்காரம் நாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம்னா நம்முடைய உடலில் உள்ள சக்கரங்கள் அனைத்துமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் ஒரே சீராக வரும். உடலின் தட்பவெப்ப நிலையை பராமரிக்கும். அடுத்ததாக நாம் செய்ய இருப்பது மூச்சு பயிற்சி. அமர்ந்து மூச்சு பயிற்சியில இன்னைக்கு நம்ம பார்த்திருப்பது பயிற்சிகள். உங்களுடைய 2 கைகளிலும் ஆதி முதிரை வச்சுக்கோங்க. ஆதி முதிரை வச்சு அடி வைத்து தொப்புள் கீழே அடி வைத்துட்டு வச்சுக்கோங்க. மூச்சு நல்லா இழுத்து கீழே வரும். மேல வரும்போது மூச்சு விட்டு வரும். இது வந்து கொஞ்சம் நம்ம ஸ்பீடா பண்ணணும். பயிற்சி வந்து உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கெட்ட காஃபி எல்லாம் ஃபுல்லா வெளியேற்றது. உள்ளுறுப்புகளை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய முக்கியமான பயிற்சி. பிளட் வந்து பியூரிஃபிகேஷன் ஆகும்.
அமைதியா சின்னத்துல வச்சு மூச்சு கதையை கவனிக்கிறோம். இப்போ இந்த பயிற்சி செஞ்சதுனால உடம்பு எப்படி என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்கிறத உணருங்க. நல்லா அடிவயிறு வரைக்கும் நல்லா காத்து போய் வரும். நல்லா பொறுமைத்தன்மையை உணரலாம். இந்த பயிற்சி வந்து டயபெட்டிஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கணையம் நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும். கணையம் மண்ணீரல் எல்லாமே நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும். டைஜஷன் ப்ராப்ளம் வரவே வராது. அடுத்துதான் உங்களுடைய பக்கவாட்டுல வந்து இந்த தம்பிங்கிற வச்சுக்கோங்க. மற்ற 4 விரல்களையும் தொப்புள் பகுதியில, அதாவது நடுவிரல் ரெண்டுமே தொப்புள் பகுதியை அடுத்த மாதிரி பக்கத்தால மற்ற 4 விரல்களையும் மூச்சு இருக்கும்போது கையை வெளியே உடம்பு அப்படியே வச்சுருங்க. பிரீத்திங் பிரீத் அவுட். லைட்டை வந்து பிரீத் அவுட் பண்ணும்போது லைட்டை அழுத்தி கொடுங்க. பிரீத்திங் பிரீத் அவுட். நீங்க வந்து உடம்பு முதுகு தண்டை வந்து இப்படி வளைக்கக்கூடாது. பிரீத் அவுட் பண்ணும்போது உடம்பு வந்து இப்படி வளைக்க வேண்டாம். உடம்பு நேரா முதுகு தண்டை நேரா வச்சுட்டு பிரீத்திங் ஓய்வு. உங்களுடைய 2 கைகளையும் சின்னத்துல வச்சுக்கோங்க. அமைதியா மூச்சு காத்த கவனிங்க. கெட்ட வாயுக்கள் எல்லாம் வெளியேறும். ஏப்பம் எல்லாம் வரும். சில பேருக்கு 20 பேர் 15 பேருக்கு மேல ஒரு 4 உட்கார்ந்து பண்ணோம்னா அவங்க கெட்ட காற்றோட வாசம் எப்படி ஒரு சிகரெட் எல்லாம் புகை பிடிக்கும் போது இது ஒரு கெட்ட வாசனை வருது இல்லைங்களா, காத்துல கலந்து அதெல்லாம். அடுத்ததாக உங்களுடைய லாங் பீட்ல வந்து இதுல வந்து உங்களுடைய கம்பெனி வச்சுக்கோங்க. நெஞ்சுக்குள்ளே மூச்சு இருக்கும்போது இப்படி கையை இப்படி வச்சுக்கோங்க. நம்ம மாட்டை வந்து அழுத்தக்கூடாது. நெஞ்சு பகுதிக்கு அழுத்தணும். மாட்டுக்கு மேல இந்த நெஞ்சு பகுதியை வந்து நம்ம அழுத்துறோம். ஓய்வு வந்து சின்மய முத்திரை வச்சுக்கணும். சின்மய முத்திரை வந்து நெஞ்சு பகுதிக்கான முத்திரை. இதயம் நுரையீரலுக்கான அமைதியா மூச்சு போகணும். நெஞ்சு பகுதி நல்லா காத்து போய் வரும். அநாகரி சக்கரம் நல்லா உயிரின் மேல்தட்டு பகுதி நன்றாக இயங்கும்.
நெஞ்சு பகுதி மேலே மேலே அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது முத்திரை பயிற்சி. முத்திரை பயிற்சியில நாம் இங்கு பார்க்க இருப்பது மகாலட்சுமி முத்ரா. உங்களுடைய 2 கைகளையும் இப்படி குப்பி நிலையில வச்சுக்கோங்க. குப்பி நிலையில வச்சுட்டு உங்களுடைய நடுவரல் 2ஐயும் சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுடைய மோதிர விரல் சுண்டு விரலையும் இப்படி மாட்டி நடுவரல் 2ஐயும் சேர்த்து வச்சுக்கோங்க. மோதிர விரல் சுண்டு விரலையும் மடக்கிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ஆள்காட்டி விரல் 2ஐயும் இப்படி இந்த மாதிரி இப்படி முனையும் ஒட்டுற மாதிரி வச்சு ஆள்காட்டி விரல் 2. உங்களுடைய தம் ஃபிங்கர் வந்து இப்படி முனைகள் வந்து இப்படி இணைஞ்ச மாதிரி. இது வந்து நெஞ்சு குழிக்கிட்டு இப்படி வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். ஒட்டி வைக்காம தள்ளி இப்படி வச்சு மகாலட்சுமி முத்ரா. இந்த முத்ரா வந்து நெஞ்சு குழிக்கிட்ட இப்படி இந்த 2 தம் ஃபிங்கர் மூணையும் மாதிரி பேசுங்க. இந்த பயிற்சி வெள்ளை யானைய வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. வெள்ளை யானைய வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. அதே போல இந்த ஸ்ரீ அப்படிங்கிற மகாலட்சுமிக்கான மந்திரத்தை வந்து தெரியலைங்கம்மா, இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன் ஐயா. இப்படி வந்து கையை கூப்பி நிலையில இப்படி வச்சுக்கோங்க. கூப்பி நிலையில வச்சுட்டு நான் சொல்றது அப்படியே செய்யுங்க. உங்களுடைய மோதிர விரல் சுண்டு விரல் 2ஐயும் இப்படி மடக்கிக்குங்க. முன்னாடி தெரியுது பாத்தீங்களா? அந்த மோதிர விரல் சுண்டு விரல் இது 2ஐயும் இப்படி மடக்கிக்குங்க. உங்க நடுவிரல் 2ஐயும் ஒட்டி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா? இப்ப காமிக்கிறோம் பாருங்க. ஆள்காட்டி விரல் முனை 2ஐயும் இப்படி ஒட்டி வச்சு உங்களுடைய தம் ஃபிங்கர் வந்து இப்படி ஒட்டி வச்சு இந்த 2 தம் ஃபிங்கரையும் எப்படி தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னா இப்படி ஒட்டி வைக்காம ஆள்காட்டி விரல் கிட்ட வைக்காம தள்ளி வச்சிருக்கோம்னா இது வந்து நெஞ்சு குழிக்கிட்ட நம்ம இப்படி வைக்கணும். படுற மாதிரி வைக்கணும். புரியுதுங்களா? இப்படி நம்ம மார்புக்கு மத்தியில் இருக்கிற நெஞ்சு குழிக்கிட்ட அந்த 2 தம் ஃபிங்கரோட முனையும் படுற மாதிரி வச்சுக்கணும். நல்லா நேரா நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. உங்களுடைய தலை, கழுத்து, முதுகு தண்டு மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கோங்க. அமைதியாக மூச்சு காத்த கவனிங்க. இந்த முத்திரையை செய்யும் போது ஒரு வெள்ளை யானைய வந்து மனசுக்குள்ள நினைச்சு மகாலட்சுமியோட உருவத்தையும் நினைச்சுக்கலாம். மகாலட்சுமிக்கான மந்திரம் ஸ்ரீ. மூச்சு நல்லா உள்ளே இழுத்து மனசுக்குள்ளேயே சொல்றதுனால சொல்லலாம். ஸ்ரீ ஸ்ரீ நீங்க ஒரு 10 நிமிடம் வரைக்கும் இந்த முத்திரையை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். 5 இருந்து ஒரு 10 நிமிடம் வரைக்கும் மந்திரங்களையும் அதுக்குள்ளான டைம்ல சொன்னா போதும். இந்த முத்திரையை வந்து நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது கைகளை வந்து இப்படி உரைச்சிப்பாங்க. கைகளை உரைச்சிட்டு கண்ணி
ஒரு நீண்ட மூச்சு. உங்களுடைய நீங்க பண்ற தொழில்ல வந்து இருக்கக்கூடிய நஷ்டம் இதெல்லாம் வந்து சரியாகும். கடன் தொல்லைகள் தீரும். நீங்க யாருக்காவது பணம் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்களே தேடி வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. மகாலட்சுமி முத்ரா, அதாவது அஷ்டலட்சுமிகளும் சேர்ந்ததுதான் மகாலட்சுமி முத்ரா. அதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது பெண்களுக்கு அந்த முகத்துல அந்த மகாலட்சுமி கலை அப்படின்னு ஒரு கலை இருக்கு இல்லைங்களா, ஒரு பொலிவு, எல்லாத்தையும் ஒரு வசீகரிக்கக்கூடிய தன்மை, தனம், தானியம், தைரியம், இந்த மாதிரி பாக்கியம் எல்லாத்தையுமே வசீகரிக்கக்கூடிய தன்மை வந்து கிடைக்கும். நம்முடைய தொழில் வந்து மேம்படும். நம்மளையும் நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே இருந்தாலும் தைரியம் இல்லைன்னா எதையுமே, துணிவு இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாது. அந்த தைரியத்தை தன்னம்பிக்கையும் நல்லா கொடுக்கும். முகத்தில் நல்ல ஒரு பொலிவு கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி ஒரு வெள்ளை விரிப்புல அமர்ந்துட்டு வெள்ளை யானையும் லட்சுமியும் மனசுல உருவப்படுத்திட்டு ஒரு விஷுவலைசேஷன் பண்ணிட்டு மூச்சு நல்லா கவனிச்சுட்டு அப்புறம் அந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கலாம். இல்ல மௌனமாகவும் உள்ள வந்து உச்சரிக்கலாம். அடுத்து நாம் செய்ய இருப்பது ஆனா பானா சதி தியானம். உங்களுடைய 2 கைகளிலும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. உடம்புல இயல்பா வச்சுக்கோங்க. எந்த ஒரு இறுக்கமும் வச்சுக்காதீங்க. ரொம்ப தளர்வா வச்சுக்கோங்க. முகத்துல ஒரு புன்னகைய படர விடுங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கிறீங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போது வயிறு முன்னாடி வரணும். நுரையீரலுக்குள்ள காத்து போகுது. அப்போ டயப்ரம் வந்து கீழே போகும். கீழே போறதுனால வயிறு நல்லா முன்னாடி வரும். ஆக்சிஜன் வந்து ஃபுல்லா நீங்க எடுத்துக்கணும். மூச்சு ஃபுல்லா வெளியே விடுங்க. மூச்சை வெளியே விடுறதுனால நுரையீரல் வந்து நல்லா சுருங்கும். அப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேறும். இப்போ டயப்ரம் மேலே போகும். மேலே போறதுனால வயிறு வந்து நல்லா உள்ள போகும். இதை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். வயிற்று நல்லா அப்டாமினல் பிரீத்திங் சொல்லுவாங்க. வயிறு நல்லா வரணும். down, breathe in, breathe out. ஆனா பானானா என்னன்னா, ஆனானா உள் சுவாசம், பானானா வெளி சுவாசம், சதி கவனிக்கிறது. இப்போ வந்து என்னன்னா, இப்ப நல்லா அடிவயிறு வரைக்கும் நம்ம சுவாசிக்கும் போதுதான் எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் வந்து போகும். இப்போ மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியே வரத கவனிக்கணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள போறதையும் கவனிக்கணும். அப்புறம் எவ்வளவு தூரம் மூச்சை உள்ள இழுக்கிறோம். அதாவது நீங்க வந்து ஆனாபானா சதி தியானத்துல வந்து இயல்பான மூச்சு தான் கவனிக்கணும். உங்க உடம்புல இயல்பா நடக்கிறது. எவ்வளவு தூரம் மூச்சு உள்ள இழுக்க முடியுது நம்மனால. நீங்க இழுக்க கூடாது, இயல்பா நடக்கிறத கவனி. எவ்வளவு தூரம் மூச்சை வெளியே விட முடியுதுங்கிறத கவனி. அதே நேரத்துல இப்படி வச்சு பாருங்க, எந்த நாசியில சுவாசம் வந்து ஓடுதுங்கிறத பாருங்க. இப்படி கையை கூட இப்படி வச்சு பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஒரு நாசி அடிச்சுட்டு இன்னொரு நாசியில் கையை வச்சு, இப்ப எனக்கு வலது நாசி நல்லா ஓடுது, இடது நாசி அடைச்சிருக்குது. இப்ப எந்த நாசியில சுவாசம் வந்து நீங்க இழுக்கிறீங்கிறதையும் கவனிக்கணும். அது எவ்வளவு தூரம் மூச்சை இழுக்க முடியுது, எவ்வளவு தூரத்துக்கு மூச்சை வெளியே விட முடியுது அப்படிங்கிறதையும் கவனிக்கணும்.
மூச்சு காத்து இழுக்கும்போது வயிறு உள்ள போறது, மூச்சு விடும்போது வயிறு வெளியே வர்றது. மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியே வரணும், மூச்சை விடும்போது வயிறு உள்ள போகணும். சுவாசத்தை கவனிக்கணும், எவ்வளவு தூரம் மூச்சு உள்ள இழுக்கிறீங்க அப்படிங்கறத கவனிக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு மூச்சை வெளியே போகுதுங்கிறத கவனிக்கணும். அப்புறம் எந்த நாசியில சுவாசம் போகுது, உள்ள இழுத்துட்டு இருக்கும், ஏதோ ஒரு நாசியில தானே மூச்சு இழுக்கும், சுவாசம் நடந்துட்டு இருக்கும், அது கவனிங்க. இல்லைன்னா 2 நாசியில நடக்குதாங்கிறதையும் கவனிங்க. இப்ப நம்ம இந்த பயிற்சியை வந்து செய்யலாம். 2 கைகளையும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. உங்களுடைய தலை, கழுத்து, முதுகுத்தண்டு 3யும் ஒரே நேர்கோட்டுல கண்களை மூடிக்கோங்க. இப்போ சுவாசத்தை இயல்பா, நீங்க யாரும் மூச்சை உள்ள இழுக்கவும் வெளியே விடவும் வேண்டாம், அதுவா நடக்கிறது. இயல்பா வச்சுக்கோங்க, உடம்பு எந்த ஒரு டைட்டும் இல்லை. முகத்துல வந்து ஒரு புன்னகை. ஓய்வு. 2 கைகளும் போட்டுக்கோங்க. இந்த பயிற்சியினால உங்க உடம்புல என்ன மாற்றங்கள் நடக்குது ஃபீல் பண்ணுங்க. நல்ல ஒரு ஆழ்மன அமைதி கிடைக்கும். ஒரு எண்ணமற்ற நிலைக்கு வந்து இந்த பயிற்சியில நல்ல டீப்பா டைமிங் எடுத்து நீங்க எண்ணமற்ற நிலைக்கு கொண்டு போகும். ஸ்லீப்பிங் அந்த சென்ஸ் கூட வரும். அதனால கவனத்தை வந்து சுவாசத்துக்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறத மனசுல வந்து இந்த தியானம் பண்றதுக்கு முன்னாடி
முன்னாடி ஒரு அஃபர்மேஷன், ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு இதை பண்ணும்போது உங்களுடைய கவனம் முழுக்க அந்த சுவாச ஓட்டுக்குள்ள இயல்பா நடக்கிற அந்த சுவாசத்திலேயே இருக்கும். இதுக்கப்புறம் அமைதியா உங்களுடைய விருப்பங்களை வந்து மனசுக்குள்ள ஒரு சங்கல்பமா சொல்லிட்டு தியானத்தை வந்து அனைவரும் செய்து பார்த்து பயனடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இன்றைய வேலை அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சியில் அளித்து சிறப்பித்த ஆசான் பாரதிதேவி அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றி அம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். விவசாயம் ஈடுபடட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஞான யோகம். ஞான யோகம்னா என்ன? தண்ணி மேல நடக்கிறது, காத்துல பறக்கிறது, கம்பி மேல நடக்கிறது. இங்க பாருங்க, இதெல்லாம் கிடையாது. இதுக்கு பேரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் கத்துக்கிறது ஞானம் கிடையாது. ஞான யோகம்னா என்னன்னா, உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, மருந்து இல்லாமல், மனதை எப்படி நிம்மதியாக வைத்துக் கொள்வது, புத்தி எப்படி தெளிவாக வைத்துக் கொள்வது, எப்படி குடும்பத்தில் அன்போடு வாழ்வது, புருஷன் முன்னாடி எப்படி சண்டை இல்லாம சௌக்கியமா வாழ்றது, இப்படி வியாபாரம் எப்படி செய்யறது, ஒற்றுமை எப்படி வாழ்றதுன்னு ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதில் தெளிவு கண்டு வாழும் ஒரு வாழ்க்கை முறைக்கு பேர் தான் ஞான யோகிகள். ஆனா இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, சமஸ்கிருதத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி சொன்னா ஞான யோகியாமா. அப்படியெல்லாம் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. அதாவது இங்கிலீஷ்ல பேசுறவங்க புத்திசாலியாமா, அப்படியெல்லாம் கிடையாது. இன்ஃபர்மேஷன் தான் ஞானம்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஞான யோகம்னா என்னன்னா எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து 45 வருஷமா சாப்பிட்டு இருக்கிறோம், ரசம் சாப்பாடு சாப்பிட்றோம். இப்போ ஒரு கேள்வி, இந்த ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறேன், ரசம் வைக்க தெரியுமா? தெரியாதுல்ல. அப்போ ரசம் வைக்கிறதுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க கேட்கலாம், தம்பி ரசம் மட்டும் வச்சுட்டா போதுமா ஞானியான்னு. நான் அப்படி கேட்கல. 40-50 வருஷமா ரசம் சாப்பிட்டு இருக்கோம். ஒரு நாளாவது சமையல் ரூம்ல போய் இதை எப்படி வைக்கிறாங்கன்னு கூட கத்துக்கல இல்லையா? அவர்கள் நீங்க இப்ப வேற எதை கத்துருப்பீங்கன்னு கேக்குறேங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. கண்ணு முன்னால் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இது ஏன், இது எப்படி வந்துச்சு, இது என்ன நடக்குதுன்னு நம்ம கத்துக்கிட்டா தான் வாழ்க்கைக்கு அது எந்த அளவுக்கு பயன்படுத்துறதுங்கிறது தெரியுங்க. அப்ப நாமளே ரசம் வைக்கிறத பத்தி மட்டும் பேசல, சமையல் பண்றது, துணி துவைக்கிறதெல்லாம் நாம ஒரு முறையாவது அதை களவும் கற்று மரன்னு சொல்றாங்க இல்லைங்களா? தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆனா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்பதான் அவருடைய அருமை தெரியும். மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. ஞான யோகங்கிறது என்னன்னா பெரிய பெரிய வித்தையை கத்துக்கிறது இல்லை, நிம்மதியாக அன்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கொள்வதே ஞான யோகம். உடனே நீங்கெல்லாம் அப்போ எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும்னா நான் டெய்லி கோர்ஸுக்கு போகணுமா? பரதநாட்டிய கிளாஸ், கராத்தே கிளாஸ், சமையல் கிளாஸ், எல்லா கோர்ஸுக்கும் போயிட்டு இருந்தா எப்படி வேலைக்கு போறது, எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு கேட்கலாம். கோர்ஸுக்கெல்லாம் போக வேண்டாம். சிம்பிளா சொல்லிட்டா, எனக்கு நிறைய விஷயம் தெரியுது. தெரியுங்களா? நான் கோர்ஸ்க்கெல்லாம் போனது இல்லைங்க, புக்கெல்லாம் படிச்சது இல்லைங்க. புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு மனிதனே புத்தகம். அதாவது உங்க பக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஞானிங்க. அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும். கேள்வி ஞானமே சிறந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நாள் நான் ஒரு ஊர்ல போய் ஏர்போர்ட்ல போய் இறங்குறேன். என்ன கூட்டிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ஒரு கார் வருது. அதுல ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து, வாங்க எங்க வீட்டுல வந்து நைட்டு தங்குங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. ஒரு ப்ரோக்ராம்காக போயிருந்தேன். ஏர்போர்ட்ல இருந்து அவர் வீட்டுக்கு போறது 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரமா நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம். அவரு எங்கிட்ட சுகர் பிபி பத்தி பேசிட்டு வராரு. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு. அவர் சொன்னாரு, நான் பால் கம்பெனில ஒரு மேனேஜரா இருக்கேன்னு. நான் என்ன பண்ணேன், பால்னா என்ன, அதுல என்ன கெமிக்கல் போடுறாங்க, உங்க வீட்டுல பால் சாப்பிடுவீங்களா, இப்படின்னு பாலை பத்தி 1.5 மணி நேரம் பேசி முடிச்சோன்ன எனக்கு பால் சம்பந்தப்பட்ட ஞானம் வந்து விட்டது. இதுக்கு நான் கோர்ஸ் கத்துக்க வேண்டாம். புரிஞ்சுக்குங்க. யார் எதுல எக்ஸ்பர்ட்டோ அவங்க கூட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்க பேசுறத கேட்கும் பொழுது நாம் அறிவு அதிகமாகிறது. நம்ம தான் யாரையும் பேச விடுறதே இல்லையோ, நம்மளே பேசிக்கிறோம். ஆமாங்க, சில பேர் அப்படிதான் அடுத்தவங்க பேசுறத காதுல கேட்கறதே கிடையாது.
தானே பேசிட்டு தானே போய்க்கிறது, கேட்ட புத்திசாலின்னு சொல்றது. ரிசீவ் பண்ணுங்க. அதே மாதிரி அதே ஊர்ல ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வீட்டுல இருந்து ஏர்போர்ட்ல கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து ஈஸ்ட் கம்பெனில வேலை செய்யறவர். அவர்கிட்ட கேட்டேன், ஈஸ்ட் கம்பெனி இந்தியாவில மொத்தம் எவ்வளவு இருக்கு, ஈஸ்ட்னா என்ன, அது என்ன ரேட் வருது, அதுல என்ன கலப்படம் கலக்க முடியுமான்னு நான் ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு வந்தேங்க. இப்ப எனக்கு ஈஸ்ட பத்தி கேளுங்க, எல்லா பதிலும் சொல்லுவேங்க. இதே மாதிரி ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் மதுரையில. ஒரு சோப்பு கம்பெனி வச்சிருந்தாரு. சோப்புன்னா என்ன, அது எப்படி தயாரிக்கிறது, ஓ தேங்காயில தான் சோப்பு தயாரிக்கிறோமா, ஃபேட் ஆசிட்ல தயாரிக்கூடாதா, சோப்பு வந்து வேற ஒரு தோரத்தை அடைக்குதான்னு சோப்பு பத்தி கேளுங்க, தெளிவா சொல்லுவேன். இப்படி ஒரு ரைஸ் மில் போயிருந்தேன். அப்போ நம்ம என்ன பார்த்துட்டு பேசாம வந்துருவோம். நான் என்ன பண்ணேன், உள்ள போய் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தேங்க. டீ எஸ்டேட்டுக்கு போயிருக்கிறேன். நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? நீங்க இதுக்கு தேடலாம் வேண்டாங்க. அதாவது நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. உங்க அங்கிள், உங்க மாமா வந்து வக்கீல், வீட்டுக்கு வந்தாருன்னா நம்ம என்ன பண்றோம், சாதாரணமா பேசிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு வக்கீல்னா என்ன, சட்டம்னா என்ன, சட்டத்தை படிக்கிறதுக்கு என்ன புக் இருக்கு அப்படின்னு சட்டத்தை பத்தி கேட்டுக்குங்க. ஒரு நகை தொழிலாளி வராரு உங்க நண்பர், அவருக்கு நகையை பத்தி கேளுங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அதாவது நிறைய விஷயம் கத்து வச்சிருந்தோம்னா இந்த உலகத்தில் வாழ்வது சுலபம். ஒண்ணு சொல்லட்டுங்களா, சில பேர் அப்படிதான் இறை சிந்தனையோடு வாழ்வாங்க, இறை பக்திமான்னு சொல்லுவாங்க, எல்லா கஷ்டமும் வரும். புரிஞ்சுக்குங்க, வெறும் பக்தி மட்டும் இருந்தா இறைவன் நினைச்சிட்டே இருந்தாலும் கஷ்டம் வராதுன்னு கிடையாதுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ரயில்வே ட்ராக்ல போய் நின்னுக்குங்க, இறைவான்னு சொல்லுங்க, ட்ரெயின் வந்து மேல அடிச்சுட்டு போயிடும். ரயில்வே ட்ராக்ல நின்னா ட்ரெயின் வந்து இடிக்குங்கிற அறிவு வேணும். அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். பக்தி மட்டும் பத்தாது, பக்தியும் தேவை, நமக்கு ஞானமும் தேவை. சில பேர் ஞானம் இருக்கும், பக்தி இருக்காது. சில பேர்த்துல பக்தி இருக்கும், ஞானம் இருக்காது. இரண்டும் சமானவு தேவைங்க. அப்பதாங்க ஊர்ல வாழ முடியும். அதனால இனிமேலு இவருங்க பெரிய புக்கெல்லாம் படிக்க வேண்டாம், பெரிய கோர்ஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா, யார் எதுல. ஆமாங்க, ஒருத்தவங்க கோலத்துல ஸ்பெஷலிஸ்ட், ஒருத்தர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஒருத்தர் சமையல ஸ்பெஷலிஸ்ட் நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனா அவங்களை மதிக்கிறதே இல்லைங்க. நான் என்ன பண்ணுவேன், யாரு கூட இருந்தாலும் அவங்க எதுல எக்ஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்து அவங்க கூட பேசி, வா இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெருமையை கொடுத்து அவங்க விஷயத்துல கத்துக்கிட்டு நானும் கத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லிக் கொடுப்பேங்க. இப்படி நான் என்ன பண்ணுவேன்னா மனிதர்களை படிப்பேன். எனவே ஞானம் யோகம் என்பது ரீகெஜூர் சாமம் மதர்மணம் எல்லாம் வேதத்தையெல்லாம் கரைச்சு குடிக்கிறதெல்லாம் இல்லைங்க. எல்லாத்தையும் கத்துக்கிறதுங்க, எதையும் விட்டு வைக்க கூடாதுங்க. வீட்டுல சமையல் பண்றாங்க இல்லையா, இனிமேல் சமையல் ரூம்ல போய் இது எப்படி பண்றீங்க, அதை எப்படி பண்றீங்கன்னு கேட்டு பாருங்களேன். நீங்க ஒரு செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் சாப்பிடும் பொழுது சமைக்கிறவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவாங்க. ஆமா டெய்லி சாப்பிட்றோம்ல, சாப்பிட்டு முடிச்சோன்னே இங்க வாங்க, அம்மா சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுமா, எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன்னு ஏன் தெரியுமா சொல்லல, நமக்கு சமையலே தெரியல, இல்ல அருமை தெரியலீங்க. அதே மாதிரி பெண்கள் வெளியே போய் வேலை சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் இந்த ஆண்கள் மேல ஒரு மரியாதை வரும். இவங்க வெளியே போய் வேலை செய்யாத பல பெண்கள் போக வேண்டியதானே, சம்பாதிக்க வேண்டியது அப்படிங்கிறாங்க. வந்து பாருங்க தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. எது சொல்றேன்னு புரிஞ்சுங்களா? நமக்கு ஞானம் அப்படிங்கிறது இல்லாதனால எல்லாத்தையும் குறை சொல்றேங்க. நாமளும் நல்லா இல்லைங்க, அதனால உடம்புல ஆரோக்கியம் இல்லைங்க. அதனால இனிமேல் எல்லா விஷயத்தையும் கத்துக்குங்க. டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, கோலம் போடுங்க, கராத்தே கத்துக்குங்க, எதையும் விட்டு வைக்க வேண்டாங்க. நிறைய கத்துக்குங்க. ஆனா எல்லாத்தையும் செயல்படுத்த வேண்டாம். களவும் கற்று முறைன்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அப்பதான் வாழ்க்கையில வாழ்வதற்கு ஜாலியா இருக்கும், புது புது விஷயங்களா இருக்கும். அப்போ நமக்கு தெளிவு இருக்குங்க. எனவே ஞானயோகம் என்பது வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கொள்வது ஞானம் யோகமே தவிர பெரிய பெரிய வித்தைகளை கற்றுக்கொள்வது அல்ல என்று புரிந்து கொண்டு இனிமேல் உடல் சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட, வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை நமது கூட இருக்கும் நண்பரிடம் கற்றுக்கொண்டு நாம் ஞான யோகத்தில் திகழ்ந்து நாம் இந்த வாழ்க்கையை மிகவும் ஆனந்தமாக வாழ்வோமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிந்தனைகள் சிறப்பித்த ஈழபாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு ஒவ்வொரு வாரமும் மர்மத்தை பற்றி மற்றும் மசாஜ் முறைகளை பற்றி சிறப்பாக அளித்து வரும் முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்கள் இன்று நமக்கு மூச்சு பயிற்சி பலூன் ஊதுதல் மூலம் நம்ம எப்படி நம்ம அந்த மூச்சு பயிற்சியை நாம் சரி செய்ய முடியும் என்பதை பற்றி அற்புதமாக விளக்கமளிக்க வருகிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம்.
நம்ம வகுப்புல இன்னைக்கு நம்ம மூச்சு பயிற்சி ஆடியோ பலூன் மூலம் பத்தி பேச ஆடியோ எடுத்துக்கோம். ஆடியோ So, கம்மியா இருக்கு. ஆடியோ கம்மியா இருக்கா? ஓகே. இப்ப correct. சோ நம்ம இன்னைக்கு வகுப்புல வந்து மூச்சு பயிற்சி பத்தி செய்யறதுக்குண்டான கொஸ்டின் எடுத்திருக்கோம். அதுல பலூன் யூஸ் பண்ணி பண்ண போறோம். யார் யாரெல்லாம் பலூன் கையில வச்சிருக்கீங்க? கொண்டு வந்துட்டீங்களா எல்லாரும்? ஓகே. வீடியோ யாராலும் மியூட் எடுத்துட்டு பேசுங்க. என்ன பேசுமோ பேசுங்க. போன வகுப்புல நம்ம என்னென்ன பேசணும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். போன திங்கட்கிழமை என்னுடைய வகுப்புல என்ன மாதிரி பேசணும், என்னென்ன டாபிக் பேசணும், அதுல பலூன் பத்தி என்ன சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். அம்மா மியூட் வணக்கம்மா. எடுத்து பேசுங்க. கௌரிமா கௌரிமா மியூட் மழைக்காலம் வந்து சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. மழைக்காலங்களில ஏற்படுற நோய்கள் பத்தி சொல்லியிருந்தீங்கம்மா. நுரையீரல் தொற்று, அந்த வீசி இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு தீர்வுகள் சொல்லியிருந்தீங்கம்மா. அப்புறம் அந்த நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மூச்சு பயிற்சியா நீங்க பலூன் ஊதுறது சொல்லியிருந்தீங்க. ஓகே. அது நீங்க சொல்லி தரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ, சூப்பர். எல்லாருக்குமே போன வீக் பேசினது ஞாபகம் வந்துச்சா? இப்ப நான் பேசினது ஓகே. கொஞ்சம் வீடியோஸ் இல்லாதவங்க கொஞ்சம் வீடியோஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குமே. நீங்களா வீடியோஸ் பண்ணா நானும் வீடியோஸ்ல வர முடியும். வந்த மாதிரி தெரியுது. தெரியுதா? நான் வீடியோஸ்ல இன்னும் வரலையே. அதெல்லாம் எல்லாரும் வீடியோஸ்ல வாங்க. முக்கியமான பயிற்சியில பலூன் ஊதுறது மூச்சு பயிற்சி. வீடியோஸ் ஒண்ணு வரல. மியூட் போட்டுக்கோங்க ஐயா. வீடியோ ஓபன் பண்ணி வச்சுட்டு மியூட் போடுங்க. ரவி ஐயா வந்துட்டீங்கய்யா. உட்காந்துக்கோங்க. எல்லாருமே பலூன் எடுத்துக்கோங்க. கையில பலூன் எடுத்துக்கோங்க. பலூனுக்கு ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. பலூன் பதில் வேற ஏதாவது எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் கொடுக்க மாட்டோம் நாங்க. பலூனே எடுத்துக்கோங்க. ஓகே, பலூன் எடுத்தாச்சா? நல்ல நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நல்ல நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்து கண்ணை மூடுங்க. ஒரு few minutes கண்ணை மூடுங்க. ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ஒரு few minutes நல்லா கண்ணை மூடுங்க. நிமிர்ந்து உட்கார்ந்து கண்ணை மூடிக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்து கண்ணை மூடிக்கோங்க. நல்லா கண்ணை மூடிக்கோங்க. உங்க சுவாசத்தை ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். நம்ம ஒரு விஷயத்த சரி செய்யறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதாவது சுவாசத்தை சரி பண்ண போறோம். அந்த சுவாசமும் எப்படி இருக்கணும்? மழை காலத்துக்கு நம்மளுடைய நுரையீரலை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி சுவாசம் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். சோ அதுக்கேற்ற மாதிரி இப்ப நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சுவாசத்தை கவனிங்க. இன்னைக்கு ஒன்றே தான் உங்களுடைய ஆரம்ப நிலை சுவாசத்தை வந்து கவனிச்சீங்கன்னா தான் அந்த சுவாசத்தை சரி பண்ண முடியும். மூச்சு இழுத்து விடாதீங்க. கவனிக்க மட்டும் செய்யுங்க. கண்ணை முடிக்கோங்க. கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா கண்ணாடியை கழட்டிடுங்க. அதே மாதிரி வளையல் மோதிரம் போட்டிருந்தீங்கன்னா கழட்டி பக்கத்துல வச்சுக்கோங்க. கழுத்தை தூக்காதீங்க. தலையை நேரா வச்சுக்கோங்க. இறக்கி சுவாசத்தை கவனிங்க. நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்றது கஷ்டமாச்சுன்னா உங்களுடைய கீழே நம்மளுடைய பட்டக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இருக்கை, அதுக்கு அடியில ஒரு குட்டியா சதுரமா தலானியோ ஏதாவது ஒரு மடிச்சு விரிப்போ ஏதாவது ஒண்ணு உள்ள வச்சுக்கோங்க. அடியில வச்சு அது மேல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா நேரா நிமிர்ந்து உட்காருவீங்க. உங்களுக்கு உடம்பு முதுகு வலிக்காது, கூண் விழாது. உங்க சுவாசத்தை இப்ப கவனிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் உள் சுவாசத்தை கவனிக்க போறீங்க. அடுத்து உங்களுடைய மூக்கு, நுனிமூக்குல எந்த மூக்கு வழியா சுவாசம் உள்ளக்க போகுது? 2 மூக்குலயும் போதா, வலது இடது 2 இதுலயும் போதா, தனித்தனியா போதா, என்ன மாதிரி போகுதுங்கிறத கவனிங்க. இழுத்துலாம் விடக்கூடாது. அதுவா நடக்கிறத கவனிங்க. எவ்வளவு தூரம் உங்களால கவனிக்க முடியுமோ கவனிங்க.
கவனிச்சுட்டு அது வழியா மூக்கு காத்து உள்ளக்க போகுதுல, அந்த காத்து உள்ளக்க போற காத்து நம்ம உடம்புக்குள்ள எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு கவனிங்க. திரும்பவும் சொல்றேன், மூச்சு இழுத்து விடாதீங்க, கவனிக்க மட்டும் செய்யுங்க. காத்து உடம்புக்குள்ள எங்கெங்கெல்லாம் போகுது, மேல இருந்து கீழே வரையும் போதா, வயிறுக்குள்ள போதா, எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு கவனிங்க. நெஞ்சோட போய் நம்ம நெஞ்சுக்கிட்டே நின்னுக்கிடுதா, இல்ல மேவயிறுல நிக்குதா, அடிவயிறு வரையும் போதா, கவனிச்சு மட்டும் பாருங்க, இழுத்துலாம் விடாதீங்க. கழுத்தை ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, கழுத்தை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. எல்லாருமே தலையை தூக்கி கொடுக்காதீங்க, கழுத்தை ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. சூப்பர், நிறைய பேர், ஒரு 2-3 பேர் நீங்க இவ்வளவு வந்துட்டீங்க வீடியோஸ்க்குள்ள. தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் குரூப்ல இருக்கிற எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும். மொத்தம் நம்ம 46 பேர் இருக்கோம். நாற்பத்தாறு பேர்ல கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் எல்லாரும் உள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். தலை கழுத்து கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க, கழுத்து தூக்காதீங்க, இறக்கி வச்சுக்கோங்க. நேரா பாக்குற மாதிரி கழுத்து வச்சுக்கோங்க, தலையும் கழுத்தையும். ஓகே, இப்ப மெதுவா கண்ணை திறந்து உங்க சுவாசம் எப்படி இருந்ததுன்னு கவனிச்சு பாருங்க. உங்க சுவாசம் 2 மூக்கு வழியா உள்ளக்க போச்சா, ஒரு மூக்கு வழியா போச்சா, உள்ளக்க போன சுவாசம் நெஞ்சு அடிவயிறு வரையும் போச்சா, இல்ல நெஞ்சிலே மேல நின்னுக்கிடுச்சா, உங்க சுவாசத்தை கவனிக்க முடிஞ்சுதா? கவனிக்க முடிஞ்சுன்னா கையை தம்ஸ் அப் காமிச்சிருங்க. கவனிக்க முடிஞ்சதுன்னு, முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு கையை கீழ் நோக்கி காமிச்சிருங்க. ஓகே, சூப்பர். இப்ப இந்த சுவாசம் எப்படி நீங்க சொல்ல வேண்டாம், கவனிக்க முடிஞ்சதுல உங்களால? ஆமாங்கம்மா. ஓகே, மியூட் போட்டுக்கோங்கம்மா. தம்ஸ் அப் சிம்பல் மட்டும் காமிங்க. ஓகேனா ஓகேன்னு, முடியலன்னா கையை இப்படி திருப்பி காமிச்சுக்கோங்க. முடியுது அப்படின்னா தம்ஸ் அப் சிம்பல், முடியலன்னா இப்படி முடியலங்கிறத கையை காமிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் சொல்லித்தரேன். சரியா? இப்ப எல்லாரும் என்ன பண்றீங்க, அடுத்த ஸ்டெப் பண்ண போறீங்க. இப்ப பலூன் எடுத்துக்கோங்க எல்லாரும் கையில. பலூன் பலூன் எடுத்துட்டு எப்படி நம்ம பேசிக்கா ஊதுவோம் அது மாதிரி ஒரு தடவை ஊதி எடுங்க பாப்போம். யார் யாருக்கெல்லாம் பலூன் ஊத தெரியும், பலூன் ஊதி எடுங்க. பலூன் எடுங்க. பலூன் இல்லையா? ஏன் வாங்கி வைக்கல? சரி, பலூன் இல்லாதவங்களுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லலாம்? எஸ், நல்லா பெருசா எல்லாரும் ஊதுறீங்க, பர்த்டே பலூன் மாதிரி. சூப்பரா ஊதுறீங்க எல்லாரும், கஷ்டப்பட்டு தம் பிடிச்சி ஊதுறீங்க. ஓகே, பலூன்ல இருக்கிற காத்தை வெளியே விட்டுட்டு வச்சிருங்க. சார் பலூன் இல்லாம வாயை பலூன் மாதிரி எல்லாம் ஊதக்கூடாது சார். வீட்டுல எல்லாரும் வீட்லயும் பிளாஸ்டிக் கேரி பேக் இருக்கா? சின்ன சைஸ் கேரி பேக் இருந்தா கையில எடுங்க, ஓடுங்க. ஆக்சுவலா கேரி பேக்ல பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக்ஸ்ல. வேற வழி இல்ல, எடுத்துக்கோங்க. ஆனா கேரி பேக் யூஸ் பண்ணாதீங்க, தயவு செய்து பலூன் யூஸ் பண்ணுங்க. சின்ன சைஸ் கேரி பேக் எடுத்துக்கோங்க, பெருசா எடுத்தீங்கன்னா பிறகு ஊதுற கஷ்டமா இருக்கும். சின்ன சைஸ் கேரி பேக் எடுத்துக்கோங்க, சின்னதா ஜஸ்ட் வாயில வச்சு ஊதுற மாதிரி சின்ன சைஸ் கேரி பேக். நம்ம வீட்டுல நம்ம எதை சேர்க்கிறோம் இல்லையோ, கேரி பேக் நம்ம வீட்டுல எல்லாரும் சேர்த்து வச்சிருப்போம் நிறையவே. ஒரு கேரி பேக் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? ஓகே, இப்ப பலூன் ஊதுறீங்கல்ல, இது எல்லாத்துக்கும் ஊத தெரியும், நீங்க ஊதிட்டீங்க. இதுலயே நம்ம சுவாச பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வயிறு பலூன் மாதிரி கொண்டு வாங்க. சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க, பெருசு எடுத்தீங்கன்னா ஊதுறது கஷ்டம், வாயில நிறைய திணிக்கிற மாதிரி இருக்கும் கேரி பேக் பெருசா. அதனால சின்ன சைஸ் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசு எடுக்காதீங்க. இருங்கம்மா பலூன் ஊதாங்கம்மா. ஃபர்ஸ்ட் பலூன் ஊதாங்க. வயிறை வந்து நம்ம பலூன் மாதிரி விரிச்சுக்கோங்க. வயிற்றுக்குள்ள காத்து இருக்கு, வயிறு பெருசா விரிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும், வயிறை பலூன் மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா. சோ அந்த மாதிரி வயிறை பலூன் மாதிரி விரிச்சு கொடுத்துக்கோங்க. விரிச்சு கொடுத்துட்டு பலூனை வாயில வைக்கணும். இப்போ ஒரே டைம் தான் 1 2 3 தான் சொல்லுவேன், ஊதிடணும். ஓகேவா? 1 2 3 எடுப்போமா, 5 எடுப்போமா? கையில காமிங்க. மியூட் எடுக்க போனா சும்மா கையில காமிங்க. 5 கவுண்ட்ல ஊத முடியுமா? ஃபர்ஸ்ட் வயிறுக்குள்ள காத்தை கொண்டு போங்க, வயிற்றுல காத்தை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு வாயில பலூன் வைங்க. ஸ்டார்ட்.
1 2 3 4 5. ஒரே ஃபோர்ஸ் தான் ஊதணும். நிப்பாட்டி ஊதக்கூடாது. நிப்பாட்டி ஊதக்கூடாது. சைக்கிள் காத்தடிக்கிற மாதிரி நிப்பாட்டி ஊதக்கூடாது. ஒரே ஃபோர்ஸ்ல ஊதணும். ஸ்டாப். 5 சொன்னதுக்கு அப்புறம் கை எடுத்துருங்க. மறுபடியும் பண்ணுமா? ஓகே. பலூன்ல இருந்து காத்தை எடுத்து விட்டுருங்க. மறுபடியும் பண்ணுவோம். அதாவது நிப்பாட்டி ஊதக்கூடாது. சைக்கிள் காத்தடிக்கிறதுக்கு ரிவர்ஸ் பண்ணி ஊதுறோம்ல, அது மாதிரி மூச்சு இழுத்து விடக்கூடாது. வயிறு நிறைய நம்ம பலூன் மாதிரி நம்ம வயிறுல காத்தை எடுத்துட்டு ஒரே ஃபோர்ஸ் தான் எவ்வளவு ஊத முடியுமோ ஊதணும். 5 கவுண்ட்டுக்குள்ள முடிச்சிடணும். 5 கவுண்ட்டுக்குள்ள ஒரே ஃபோர்ஸ்ல எக்ஸேல் பண்ணி ஊதணும். இன்ஹேல் மூச்சு மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, இழுத்து விடக்கூடாது. என்ன செஞ்சு காமிக்கவா இருக்கா? நல்லா மூச்சு இழுத்துக்கணும். இழுத்துட்டு ஒரே கவுண்ட் தான். அவ்வளவுதான். எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு பண்ணா போதும். ஒரே கவுண்ட் தான். ஃபுல் ஃபோர்ஸ்ல எக்ஸேல் 5 கவுண்ட்ல முடிச்சுக்கணும். அதான் நான் 3 கேட்டேன். 3 பண்ணிக்கலாம். சரியா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுமா? வெயிட். ஸ்டார்ட். நல்லா மூச்சு இழுத்து வயிற பலூன் மாதிரி கொண்டு வாங்க. வயிற பலூன் மாதிரி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு ஒரே ஃபோர்ஸ் தான். ஸ்டார்ட் பண்ணுமா? 1 2 3 4 5 ஸ்டாப். அவ்வளவுதான். பலூன் எடுத்துருங்க. காற்றை வெளியே விட்டுருங்க. இது மாதிரி நம்ம 5 டைம்ஸ் பண்ண போறோம். ஸ்டார்ட். இன்ஹேல். நல்லா வயிற பலூன் மாதிரி கொண்டு வாங்க. பலூனை வாயில வைங்க. ஒரே ஃபோர்ஸ். 1 2 3 4 5 ரிலீஸ். மறுபடியும் தேர்ட் சர்க்கிள் பண்றோம். இன்ஹேல். வயிற பலூன் மாதிரி கொண்டு வாங்க. ஃபோர்ஸ். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். மறுபடியும் வெளியே எடுத்துருங்க. ஃபோர்த் ஒன் நம்ம பண்ண போறப்ப இன்ஹேல். நல்லா மூச்சு இழுத்துக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மூச்சு இழுத்துக்கோங்க. இன்ஹேல். ஸ்டார்ட். 1 2 3 4 5 ஃபோர்ஸ் வெளியே கொண்டு வந்துடணும். ஒரே ஃபோர்ஸ் தான். சூப்பர். இன்னும் ஒரு லாஸ்ட் ஒன். ஸ்டார்ட். இன்ஹேல். நல்லா வயிறு பலூன் மாதிரி கொண்டு வந்துட்டு பலூனை வாயில வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5 எடுத்துருங்க. இப்ப கண்ண மூடி உட்காருங்க. உங்க சுவாசம் எப்படி இருக்குன்னு கவனிங்க. ஒவ்வொரு பயிற்சி பண்ணும்போது நம்ம எப்படி சுவாசம் இருக்குங்கிறத கவனிச்சு பண்ணணும். கண்ண முடிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சுவாசம் இப்ப இருக்கா, எப்படி இருக்குன்னு கவனிங்க. மெதுவா கண்ணை திறந்துக்கோங்க. சுவாசத்துல வித்தியாசம் இருக்கா? இருக்குங்கிறவங்க கையை எப்படி காமிங்க. சூப்பர், வித்தியாசம் இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிறவங்க கையை காமிங்க. எனக்கு வித்தியாசம் தெரியல, நல்லா இல்லைன்னா கையை எப்படி திருப்பி காமிங்க. ஏன்னா மியூட் எடுத்துட்டு உங்களுக்கு சுவாசம் தெரியல, அது கரெக்டா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மியூட் எடுத்துட்டு என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க. மேம் நீங்க மியூட் போட்டுக்கோங்க மேம். மியூட் போடல, சத்தம் கேட்டுட்டே இருக்கு. வீடியோஸ் பதில மியூட்ல ஓபன் பண்ணி விட்டுருக்கீங்க. வீடியோஸ்ல வாங்க, மியூட் எடுத்துருங்க. மியூட் போட்டுக்கோங்க. சொல்லுங்க, யார் யாருக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா சொல்லிருங்க. இதான் ஃபர்ஸ்ட் பேசிக் நம்மளுடைய சுவாச பயிற்சி. இந்த சுவாச பயிற்சி பேசிக் பழகாம நம்ம அடுத்தது வந்து நம்ம பண்ண முடியாது. இது செய்யும் போது என்ன ரியாக்ஷன் நடந்தது? நம்ம ஃபர்ஸ்ட் வயிறு நிறைய பலூன் காட்டை வந்து வயிற்றுல கொண்டு வந்துட்டு இதை வெளியே தள்ளணும். இன்ஹேல் எக்ஸேல் பண்ற அந்த பொசிஷன் வந்து நமக்கு பலூன்ல கிடைச்சது. இந்த பொசிஷனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வயிறை பலூன் மாதிரி வச்சாதான் பலூனுக்கு காத்து கொடுக்க முடியும். அப்படி மூச்சு காத்து வெளியே தள்ளும் போது நம்மளுடைய சுவாசம் என்ன ஆகுது? லங்ஸ் மட்டும் கிடையாது, ஹார்ட்டும் சேர்ந்து பம்பிங் ஆகும். யார் யாரெல்லாம் ஹார்ட் பம்பிங்க சேர்த்து அப்சர்வ் பண்ணீங்க? பண்ண முடிஞ்சது. சூப்பர். ஓகேவா? சோ இதுதான் பேசிக். இதுல வந்து நம்ம ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நல்லா வயிறு நம்மளுடைய வயிறை பலூன் மாதிரி கொண்டு வந்துட்டு காத்தை வெளியே விடுறோம். இது இப்ப என்ன பண்றோம்? வயிறை உள்ளக்க வச்சுக்கிறோம். வயிறு பலூன் மாதிரி கிடையாது, உள்ளக்க ஆப்போசிட்ல வச்சுட்டு நம்ம பலூன் ஊதுறோம். ஊத முடியுமா? நம்ம வயிறுல பலூன் மாதிரி காத்து எடுக்கல. வயிறு நம்மளுக்கு என்ன பயிரும் ஒட்டி உள்ளக்க இழுத்து வச்சுக்கிறோம். இழுத்து வச்சுட்டு பலூனை ஊத முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க. வயிறை உள்ளக்க இழுத்து வச்சுக்கோங்க, ஒட்டி பலூன் ஊத ட்ரை பண்ணுங்க. ஊத முடியுதா? கஷ்டமா இருக்கா?
ஆமாங்க மேம், கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு வயிற பலூன் மாதிரி வச்சுட்டு பலூன் ஊதும் போது எவ்வளவு ஈஸியா இருந்தது. இதே இது அப்டமல உள்ளக்க வச்சுட்டு உள்ளக்க இழுத்து வச்சுட்டு காய் வழியா பலூன் ஊதுனா கஷ்டமா இருக்குல்ல. சோ இதுதான் நம்மளுடைய சுவாச முறை. நம்மளுடைய வயிறுல என்ன இருக்கணும், ஏர் சர்க்குலேஷன் இருந்து காத்த வெளியே தள்ளுறோம். அப்ப இன்ஹேல்னா என்ன பண்ணணும், வயிறு பலூன் மாதிரி வரணும். எக்ஸேல்னா என்ன வரணும், காத்து வெளியே போகணும். சோ பலூன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபோர்ஸ் எக்ஸேல் கொடுத்திருக்கோம். ஓகேவா, அப்டமன்ல இருந்து ஃபோர்ஸா எக்ஸேல் கொடுத்திருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்தது, இன்னொரு எல்லாரும் நம்ம இன்னும் ஒரு 1 டைம்ஸ் செஞ்சு பார்க்க போறோம். மறுபடியும் வயிறை பலூன் மாதிரி கொண்டு வாங்க, அப்டமல் நல்லா விரிச்சு கொடுங்க. மறுபடியும் ஒருக்க பலூன் ஊதுங்க, புஷ்ன்னு பலூன் ஊதுங்க. அப்படி பலூன் ஊதும்போது வயிறு என்ன ஆயிருது, உள்ளக்க போதா, காத்து வெளியே வரும்போது அப்டமல் வயிறு உள்ளக்க சுருங்கிருதா, வயிறு உள்ளக்க போதா போலையா, பலூன்ல காத்த கொண்டு வரும்போது போதா. சோ அப்டமல் என்ன ஆயிருது, உள்ளக்க விரிஞ்சு சுருங்குது. சோ நம்மளுடைய வயிறும் விரிஞ்சு சுருங்குறது, அது போக நம்ம காத்த வெளியே விடுறது. உங்களுடைய அடிவயிறு வரையும் சுவாசம் இப்ப போக ஆரம்பிக்குதா, ஃபீல் பண்ண முடியுதா, முடியலையா? முடியுது. எல்லா அனிமல்ஸ்க்கும், பறவைகளுக்கும் சரி மிருகங்களுக்கும் சரி, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் சரி, படுத்து தூங்கும் போது வயிறு விரிஞ்சு விரிஞ்சு சுருங்கும். நல்லா கவனிச்சு பாத்திருக்கீங்களா? ஆனா இப்ப உங்க ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு வயிறு படுத்துங்கும் போது விரிஞ்சு சுருங்குதா? கிடையாது. ஷார்ட் பிரீத்தா மேல் நோக்கி மட்டும்தான் இருக்கும், அடிவயிறுக்கு சுவாசமே அந்த அளவுக்கு வராது. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய சுக துக்கங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் வந்து துக்கங்கள் நிறைஞ்ச எண்ணங்களா நம்ம நிறைய மாறுது அப்படின்னா நம்மளுடைய சுவாசம் ஷார்ட்டா மாறிடும், சின்ன சுவாசமா மாறிடும். அடிவயிறு வரையும் முழு சுவாசம் போய் வராது. இப்ப இந்த மூலம் என்னாகும், முழு சுவாசத்தை நம்ம இழுத்து விடுறோம். இன்ஹேல் அப்படிங்கும் போது வயிறு பலூன் மாதிரி கொண்டு வரணும், எக்ஸேல் காத்து வெளியே போகும்போது உங்களுக்கு வயிறு உள்ளக்க போயிடணும். புரிஞ்சிச்சா இப்ப உங்களுக்கு? இது ஈஸியா இருக்கா? பலூன் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பலூன்ல நம்ம வயிற பலூன் மாதிரி கொண்டு வந்துட்டு வெளியே விடுறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் எப்படி செய்யக்கூடாது செய்யணும்னு சொல்லி. எடுத்தாலும் பலூன் ஊதுனா மூச்சு பிடிச்சிக்கும். யார் யாருக்கெல்லாம் பலூன் ஊதுனா மூச்சு பிடிச்சிக்கணும்னு சொல்லுவீங்க, வயிறுல இழுத்து பிடிச்சிக்கணும்னு? ஏன்னா வயிறுல வந்து நம்ம கரெக்டான பொசிஷன்ல யாரே இல்லாம காத்த வெளியே தள்ளும் போது என்ன ஆகும், மேல் வயிறுல மூச்சு இழுத்து பிடிச்ச மாதிரி என்ன பண்ணும், உதிரவிதனால இழுத்து பிடிச்சிக்கிறோம், வலிக்குதுன்னு பலூன் ஊதும். சோ அதனால என்ன பண்ணணும், நம்ம வயிற பலூன் மாதிரி கொண்டு வந்துட்டு காத்த என்ன பண்ணணும், பலூனுக்குள்ள ஊதணும். இப்ப அடுத்த ஸ்டெப் பண்ணுவோமா? சோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம், மூச்சை உள்ளக்க இழுத்துக்கிறோம். எப்பயும் இழுத்துட்டு வெளியே விட்டு காத்த 3 கவுண்ட்டுக்குள்ள பலூன்ல ஊதிட்டு அந்த பலூன்ல இருந்து நம்ம எடுக்க கூடாது, தம் பிடிச்சு நிப்பாட்டணும். புரியுதா? செஞ்சு காமிச்சிடறேன், பார்த்துட்டு செய்யுங்க, செய்யாதீங்க யாரும். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கீழே இறக்கி, அது காட்டுறது தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் மேல ஏறி விட்டு வீடியோ. 1 செகண்ட் இருங்க, நான் க்ளோஸ் லைட்டிங் எஃபெக்ட் மட்டும் மாத்தி விட்டுறேன். இப்போ ஓகேவா? தெரியுதா? பலூன் எடுத்துட்டு இப்ப இதை என்ன பண்றோம்னா, இப்ப வயிற பலூன் மாதிரி கொண்டு வந்து பலூன் ஊத்தணும். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஊத்திட்டு பத்து கவுண்ட் நிப்பாட்டணும், தம் பிடிச்சி. ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டார்ட். இருங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம் குரூப்பா. வயிற பலூன் மாதிரி கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்டோமல் நல்லா விரிச்சு கொடுத்துருங்க. அடுத்து பலூன் வேடுங்க. 3 கவுண்ட்ல பலூன் ஊதிடுங்க. ஸ்டார்ட். 1 2 3 ஃபுல் ஃபோர்ஸா ஊதிடுங்க. ஊதிட்டு இப்போ 10 கவுண்ட் நிப்பாட்டுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வாயிலே வச்சிருக்கணும். பலூனை தனியா எடுத்துட்டு நிப்பாட்ட கூடாது. காத்த பலூனை ஊதி வாயிலே வச்சிருக்கணும். இப்ப காத்து பலூனை வெளியே எடுத்து ரிலீஸ் பண்ணிருங்க. 10 கவுண்ட் தம் பிடிச்சு நிப்பாட்ட முடியுதா? இன்னொருக்க ஸ்டார்ட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் டைம்ல வராது, கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணதான் வரும். அடுத்த டைம் ஃபர்ஸ்ட் பலூன் மாதிரி வயிறை கொண்டு வந்துருங்க. வயிறை பலூன் மாதிரி கொண்டு வந்து இப்போ பலூனை வைங்க வாயில வச்சுட்டு ஃபோர்ஸ் 3 கவுண்ட்ல எக்ஸேல் ஃபோர்ஸா ஊதுங்க. 1
2 3 தம் பிடிச்சு நிப்பாட்டுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 பலூன் எடுத்துட்டு காத்த வெளியே விட்டுருங்க. தேர்ட் சர்க்கிள் இதுவும் 5 டைம் பண்றோம். ஸ்டார்ட். இன்ஹேல் நல்லா பலூனை வயிறுல பலூன் மாதிரி கொண்டு வந்துட்டு பலூனை வாயில வைங்க. ஸ்டார்ட். ஃபோர்ஸ் ஊதுங்க 1 2 3 ஃபுல் ஃபோர்ஸா ஊதிரணும். ஊதிட்டு ஸ்டாப். 1 2 3 4 5 6 7 8 9 10 பலூன் எடுத்துருங்க. லாஸ்ட் டைம் காத்து பலூன்ல இருக்கிற காத்தை வெளியே விட்டுருங்க. மறுபடியும் வயிறு பலூன் மாதிரி கொண்டு வாங்க. வயிறு பலூன் மாதிரி கொண்டு வந்துட்டு மறுபடியும் பலூனை வாயில வைங்க. வாயில வச்சுட்டு எக்ஸேல் காத்து வெளியே விட்டுறணும். எக்ஸேல்னா 1 2 3 ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டுங்க. எவ்வளவு ஃபோர்ஸா வெளியே ஊத முடியுமோ ஊதிட்டு நிப்பாட்டுங்க. ஸ்டாப். 1 2 3 4 5 6 7 8 9 10 பலூனை வெளியே விட்டு காத்த வெளியே விட்டுருங்க. பண்ண முடியும். உட்காந்து சுவாசத்தை கவனிங்க. ஹார்ட் பீட் கூடுதா இல்ல பிரீத்திங் மட்டும் இருக்கா, என்ன மாதிரி ரியாக்ஷனா இருக்கு கவனிங்க. பண்ண முடியும். உட்காந்துக்கோங்க. சாம்சங் ஏஎம்ங்கிறவங்க போட்டிருக்கீங்க. அவங்க வந்து மியூட் போடாம இருக்கீங்க. கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, மெதுவா கண்ணை திறந்துக்கோங்க. செய்ய முடிஞ்சதா? 2 ஸ்டெப் தான். பேசிக் ஸ்டெப் 2 ஸ்டெப் தான். மூச்சை வந்து ஃபர்ஸ்ட் வயிறு பலூன் மாதிரி கொண்டு வந்து காத்தை வெளியே தள்ளுறோம். வெளியே தள்ளிட்டு அதை ஸ்டாப் பண்றதுக்கு பழகும். ஒரே ஃபோர்ஸ்ல பலூன் ஊதிடணும். அடுத்து அந்த பலூனை வந்து என்ன பண்ணக்கூடாது, வெளியே எடுக்காம நிப்பாட்டுறதுக்கு பழகும். தம் பிடிச்சு நிப்பாட்டுறது. இப்ப நீங்க நம்ம 10 கவுண்ட் பண்ணிருக்கோமா, 1 வீக் அப்புறம் 15 கவுண்ட், 15, அடுத்து ஒரு 20. இப்படிமா நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 உங்க லங்ஸும் ஹார்ட்டும் ஃபங்க்ஷனிங் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப யார் யாருக்கெல்லாம் ஹார்ட் பீட் கூடிச்சு, ஸ்டாப்பிங் போட்டோன்னே ஃபாஸ்டா கட 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 கடன்னு அடிச்சுதா? ஸோ இந்த ஹார்ட் பீட் ஃபங்க்ஷன் கரெக்டா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அதிகமா கொடுக்கும்போது உங்களுடைய ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கும்போது வால்ஸ்ல வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால்ஸோ இல்ல வால்ஸ் பிளாக்கேஜ் இதெல்லாம் வராது. இந்த மாதிரி நீங்க வந்து லாக் பண்ணி நிப்பாட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் ஃபாஸ்டா ரன்னிங் வாக்கிங் நடந்தா எப்படி ஹார்ட் பீட் வரும், அந்த ஹார்ட் பீட் அதை நீங்க ஃபீல் பண்ண முடிஞ்சதா? இதுல நம்ம ஜஸ்ட் டைமிங் கிடையாது. அதனால நான் 3-5 செட் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். டெய்லி நீங்க இது வந்து 10 செட் பண்ணலாம், தப்பு கிடையாது. காலையில ஒருக்க சாயந்தரம் ஒருக்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனா கவுண்ட் வந்து 10ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போங்க. ரொம்ப ஃபாஸ்டா அந்த கவுண்ட்டை வந்து லாக் பண்ணி நிப்பாட்டினீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் நிப்பாட்டினீங்கன்னா கஷ்டப்படுவீங்க, மூச்சு வாங்கும், ஹார்ட் பீட் கூடும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டோன்னே செய்யாதீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யலாம், இல்ல காலையில ஒருக்க சாயந்தரம் ஒருக்க செய்யலாம். இது செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டைமிங் சொல்லுங்க பார்ப்போம். 2 to 3 minutes தான் ஆகும். யார் யாரெல்லாம் செய்வீங்க? செய்வீங்களா? ஓகே, தேங்க்யூ. ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. இது ஆக்சுவலா இன்னும் 2 ஸ்டெப் இருக்கு. நம்ம டைமிங் கிடையாது. அது போக என்னன்னா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிராக்டிஸ் பண்ணாதான் அந்த பலூன்ல வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் போறதுலாம் ஈஸியா இருக்கும். அதனால பேசிக்கா 2 ஸ்டெப்பை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம ஊடால கிளாஸ்ல அடுத்த ஏதாவது ஒரு கிளாஸ்ல நம்ம இந்த இதை பாத்துக்கலாம். ஏன்னா இது வந்து பிராக்டிஸ் பண்ணி மேக்சிமம் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம லங்ஸ் அதோட ஃபங்க்ஷன் அது ப்ராப்பரா இருக்கும், நம்ம செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? எதுவா இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நமக்கு ஆனா தெரியுங்கிறனால நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல போய் உட்காந்து லெசன் படிக்க முடியாதுல்ல. அதே மாதிரிதான் இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுடைய இதை ஃபங்க்ஷனிங் கொண்டு போகணும். ஸோ எடுத்தோடனே ஃபாஸ்டா பண்ணக்கூடாது. அதனால இந்த 2 ஸ்டெப்பை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்து ஒரு 2 செக்ஷன் தள்ளி மறுபடியும் ஒருத்தர் யாராவது ஒருத்தங்க பண்ணுங்க, ரிமைண்ட் பண்ணுங்க. சரியா? அப்பதான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டடா சொல்லி தர முடியும். அடுத்த 2 செக்ஷன்ல உங்களுக்கு இந்த அடுத்த இருக்க 2 ஸ்டெப் சொல்லி தரேன். ஓகேவா? சங்கு காமிச்ச அன்னைக்கு இதே மெத்தட்ல தான் நம்ம பிரீத்தை வந்து லாக் பண்ணி வச்சுட்டு சங்கு ஊதுறது. யார் யாரெல்லாம் காரைக்கால் பக்கத்துல வேளாங்கண்ணில இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் சங்கு கிடைக்கும். இந்த இருக்கு, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சங்கு.
அடுத்த செக்ஷனுக்கு சங்கு கொண்டு வந்துடுறேன், நேர்ல ஊதி காமிச்சிடுறேன். டைரக்ட் செக்ஷன் நம்மளுக்கு அடுத்து ஏதாவது கேம்ப் இருக்கும்ல, அப்ப சங்கு கையில கொண்டு வந்து சங்க ஊதி காமிச்சிடுறேன். நல்லா இருக்கா? மேல அந்த டாப் வந்து ஓப்பன்ல இருக்கும். இந்த இதுல இந்த சுத்தி வருது பாத்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு அந்த எண்ணிக்கை கணக்கு வச்சு வாங்குறது. இந்த இடத்துல 5 சுத்து 7 சுத்துன்னு இருக்கும், அப்ப பெரிய சங்கா இருக்கும். அப்ப இந்த டாப் வந்து அவங்க ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஓட்ட தெரியும். இதுல அந்த அளவுக்கு தெரியல கிளியரா. ஸோ நேர்ல பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் மாதிரி தெரியும், இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஆப்ரேட் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு மேல வீட்டுக்கு வச்சு ஊதுனேன்னா வைப்பாங்க வீடு பக்கத்துல இருக்கவங்களாம். அதனால இதுக்கு என்ன பண்றோம், தம் பிடிச்சு நல்லா மூச்சு உள்வாங்கணும். உள்வாங்கிட்டு நான் சைலண்டா ஊதிருக்கேன், அதனால இவ்வளவுதான் சவுண்ட் கொடுக்க முடியும். இதுக்கு மேல ஃபோர்ஸ் பண்ணி ஊதினோம்னா நல்லா சத்தம் வரும். ஏன்னா இது ராமேஸ்வரம் கோவில்ல வாங்கினோடனே ஊதி பார்த்தா வாங்கினேன், நல்லா சத்தம் வந்தது. இதுக்கு மேல சத்தம் வந்தா எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க என்னை திட்டுவாங்க, கல்ல ஏதோ வித்தியாசமா சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கேன்னு. சரியா? சோ அதனால வேளாங்கண்ணியில கிடைச்சதுன்னா வாங்குங்க. வாங்கிட்டு இதை நீங்க வந்து இந்த மாதிரி பிரீத்திங் எக்ஸசைஸ் பலூன் வச்சு ட்ரை பண்ண உங்களுக்கு இதுல தம் பிடிச்சு நீங்களாவே ஊத ஆரம்பிப்பீங்க. இது போக கைலாய வாத்தியங்கள்ல சங்குநாதம் ஒண்ணு. சோ சங்க பத்தி யாரும் ஊதுறக்கோ இல்ல சங்க பத்தி யாரும் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பழகுங்க. எங்களுக்கும் கொஞ்சம் லிங்க் கொடுங்க, நாங்க இதுக்கு மேல நாங்க எங்களுடைய சங்கு இதை வந்து நாங்க யூஸ் பண்ணி பழகுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ. ஏன்னா கண்டிப்பா காரைக்கால் பகுதினா வேளாங்கண்ணி இதெல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சங்கும் கிடைக்கும், அதை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். யாராவது பழைய மெம்பர்ஸா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட கேளுங்க, இது நல்லா இருக்கும். இந்த சங்கோட அமைப்பு எப்படி உள்ளக்க வந்து சுத்தி சுத்தி இருக்குமோ அந்த அமைப்பு படிதான் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து சுவாச ஓட்டம் போகும். பிட்ரூட்டிக்கல் கிளான்ஸ் மேல தலைக்கு மேல இருக்கிறதுல இருந்து உள்ளக்க வரைய நம்மளுக்கு சுவாச ஓட்டம் நேர்கோடுல போகும். ஸோ அது மாதிரிதான் நம்மளுடைய சுவாச ஓட்டம் நம்ம உடம்புக்குள்ள போய் வரும். ஸோ அதனாலதான் நம்ம சங்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு வீட்டுல சங்கு வச்சிருக்கோம், ஊதுறக்கலாம் முடியல, மேல ஓட்டலாம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் இந்த சங்கு காதுல வச்சு ஒரு 30 செகண்ட் கையை இப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு சங்க காதுல வைங்க. காதுல வச்சீங்கன்னா அலை சவுண்டோட சேர்த்து ஓம் சவுண்ட் வரும். அந்த ஓம் சவுண்ட் வைப்ரேஷனை கொடுக்க பிரெயின் செல் ஸ்டிமுலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்பலாம் இல்லை, ஒரு 30 செகண்ட் வச்சிருங்க. ஈஸியா இருக்குமா இல்லையா? ஞாபகம் மருதி பிரெயின் செல்ஸ் வருது பாத்தீங்களா, அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து மாறும், உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா மாறும். ஃபோன் ரொம்ப யூஸ் பண்றோம், ஃபோன்ல தான் கிளாஸ் எடுக்கிறோம், வேற வழி இல்லை. ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு பேட் வைப்ரேஷன், அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணோம்னா சங்க காதுல வச்சோம்னா நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எதுக்காக இதுலயும் வலது இடதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய உடல் பகுதியும் வலது இடதுல வந்து வித்தியாசம் இருக்கும். அதனாலதான் இதை வந்து வலம்புரி சங்கு இடம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது வந்து இடம்புரி சங்கு. சங்கு ஊதுறது வந்து எப்பவுமே வலதுல பிடி இருக்கணும், அப்ப இடம்புரி சங்கு வரும். இதே இது வீட்டுல சாமி கும்பிட வைக்கிறது வந்து வலம்புரி சங்கு வைப்பாங்க, இடதுலதான் பிடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறி வரும். வீட்டுல சாமி கும்பிடுறதுக்கு வைக்கிறதெல்லாம் வந்து மேல ஓட்ட இருக்காது, க்ளோஸா இருக்கும், அது வந்து இடம்புரியா இருக்கும். ஸோ சாரி, வலம்புரியில ஓப்பன் இருக்கும், இடம்புரியில பிடி இருக்கும். அந்த மாதிரி சங்கு யூஸ் பண்ணுவாங்க. வீட்டுல சங்கு வைக்கிறது நல்லது, சங்கு யூஸ் பண்றது நல்லது. ஓகேவா? புரிஞ்சுச்சா? யாருக்கு எனி டவுட்? வீட்டுல எல்லாரும் ஒரு சங்கு வாங்கிருவீங்கல்ல வேளாங்கண்ணியில போய்? பார்த்து வாங்க, கெமிக்கல்ஸ் இல்லாததா பார்த்து வாங்குங்க. இதுலயுமே வந்து என்னன்னா இப்போதைக்கு எனக்கு வேற ஒரு சிஸ்டம் இல்ல. இந்த சங்குல வந்து லைட் வெளிச்சத்தை காமிச்சிங்கன்னா இல்ல சூரியன்ல அப்படி நல்லா தூக்கி வச்சு பாத்தீங்கன்னா இந்த சங்கு வந்து நல்ல சங்கா இருக்கா இல்ல உங்களுக்கு வந்து பழைய சங்க கொடுக்குறாங்களான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இதுல வந்து சின்ன சின்ன ஓட்டை இருக்கும். நம்மளுக்கு இப்படி பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது, இருட்டுல பார்த்தாலோ சாதாரணமா பார்த்தா. நல்ல சூரிய வெளிச்சத்துல இப்படி தூக்கி வச்சு பாத்தீங்கன்னா அந்த செல் அரிச்சு அந்த 2 லேயர் போய் ஒரு லேயர் போயிடுச்சுன்னா அந்த இது வழியா அப்படியே நம்மளுக்கு ஷேடோ தெரியும். அதை வச்சு நீங்க பழைய சங்கா புது சங்கான்னு பாத்துருங்க. இது ஆக்சுவலா சங்கு நல்லா இருக்கு பழசு அப்படிங்கறது நான் கவனிக்காம தான் வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து விளக்கு வெளிச்சத்துல இப்படி சாதாரணமா சாமி ரூம்ல வச்சிருந்தேன் சங்கு. அப்ப கரண்ட் போயிடுச்சு, விளக்கு வெளிச்சம் மட்டும் தெரியுது. அப்பதான் தெரியுது அதுல அந்த ஒயிட் எல்லோ ஷேட பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ள இருக்கிற ஹோல்ஸ் ஃபுல்லா தனியா தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நிறைய ஹோல்ஸ் இருந்தது. ஆனா சங்கு ஓகே வாங்கிட்டோம், நல்லா இருக்கு, நம்மளுக்கு செட் ஆகுங்கெல்லாம் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். பழமையான சங்கு இது, அதனால நிறைய செல் எல்லாம் அரிச்ச மணிக்கு அங்கங்க ஹோல்ஸ் நிறைய தெரிஞ்சது. ஸோ அதனால நீங்க வாங்கும்போது இந்த இதை செக் பண்ணி வாங்க, இல்லைன்னா போனோட லைட் எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் இருங்க, போனோட லைட் எஃபெக்ட் வச்சு நம்ம பண்ணலாம்.
ட்ரை பண்ணி பார்ப்போம் இருங்க. டார்ச் பார்த்தீங்களா, டார்ச் வச்சு அடைக்கும் போது இதுக்கு மேல இப்ப நான் கீழே அடிச்சுன்னா அவ்வளவா கேமரால கரெக்டா தெரியல. இப்ப நீங்க இப்படி கீழே வச்சு அடிச்சு பாத்தீங்கன்னா இந்த வெளிச்சம் உள்ளக்க போகும்போது செல் அந்த இது தெரியும். இந்த பக்கம் ஃபுல்லா ஒரு சைட் ஃபுல்லா எனக்கு உங்களுக்கு கேமரால என்னால காமிக்க முடியல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த ஒரு பக்கம் ஃபுல்லா அரிச்சு இருக்கிறதா இல்ல உள்ளக்க ஹோல்ஸ் இருக்கா என்னங்கிறத நீங்க பாத்திரலாம். பழைய இதுல வந்து சங்குல வந்து ஒரு பக்கம் வந்து அந்த ஓட்டை இதெல்லாம் விழுந்து அரிச்சிருக்கும். அது நீங்க இந்த மாதிரி செல்ல மொபைல் டார்ச்சை மட்டும் அடிச்சு பாருங்க, ரொம்ப வித்தியாசம் தெரியும், நல்லாவே தெரியும். தெரியுது, ஆனா உங்களுக்கு கேமரால என்னால காமிக்க முடியல. ஓகேவா? சோ அடுத்து நேர்ல பாக்குற செக்ஷனுக்கு சங்க கொண்டாந்து ஊதி காமிச்சிட்டுமா? அதுக்குள்ள எல்லாரும் ஒரு சங்கு வாங்கிருங்க, ஊதுறக்கு பழகிடுவோம் எல்லாரும் சேர்ந்து. வீட்டுக்குள்ள ஊதக்கூடாது, காட்டுக்குள்ள போய் ஊதலாமா? லைன்ஸ் வந்து நீங்க 5 லைன்ஸ் எப்படிங்க அது? என்னது சார்? 5 லைன்ஸ் சொன்னீங்களா? லைன்ஸ் பெருசா இருக்கணுங்களா? நிறைய லைன்ஸ் இருக்கணும்னா? இல்ல, மேல டாப்ல இந்த டாப்ல வந்து சுத்தி வருது பாத்தீங்களா நம்மளுக்கு கோபுரம், அது வந்து 5, 7 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி கொஞ்சம் இந்த லைன்ஸ் பெருசா இருக்கிறதுல ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வாங்குனீங்கன்னா டக்குனு ஊத வந்து. சின்ன சங்குனா நம்ம தம் பிடிச்சு ஊதுறதுக்கு காத்து வெளியே வரக்கு கஷ்டப்படும். இது லைன் அதிகமா இருக்கிறது சங்கு வாங்கணும். என்ன சார்? லைன் அதிகமா இருக்கிறது சங்கு வாங்கணும். லைன்ஸ் அதிகமா இருக்கணும், சங்கு விரிஞ்சு இருக்கணும். தேங்க்யூ. ஓகே சரி, யார் யாரெல்லாம் சங்கு வாங்குனீங்களோ வாங்குறவங்க கமெண்ட் கொடுங்க, எப்படி வாங்கிருக்கீங்க போட்டோ போட்டுடுங்க. எவ்வளவுமா இருக்கும்? அங்கே எவ்வளவுமா இருக்கும்? என்னையா விலை எவ்வளவு? இதுவாயா? இது 500 ரூபாயா? ஓ தேங்க்யூ. இந்த சைஸ் வந்து எனக்கு 500க்கு வந்தது. ஆக்சுவலா நீங்க வந்து கடற்கரை ஓரமா நீங்க அங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் மூலமா சங்கு எடுக்கிறவங்க மூலமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இன்னுமே கம்மியா தான் வரும். ஆக்சுவலா இது வந்து நான் ராமேஸ்வரம் கோவில் வாசல்ல வாங்கினாலும் இந்த ரேட்டு போனோம். அதுக்கு முன்னாடி தனுஷ்குடி வரையும் போனோம், அங்கெல்லாம் கம்மியா தான் வந்தது. 150 அந்த ரேஞ்சில இருந்தது. நல்லா கடல்ல இருந்து எடுத்து அவங்க பாலிஷ் போட்ட மணிக்கு வச்சிருந்தாங்க. தனுஷ்கோடிங்களா? தனுஷ்கோடியில வாங்கினப்ப அது வந்து கம்மியா தான் இருந்தது. ஆனா தனுஷ்கோடி உங்களுக்கு வந்து வேளாங்கண்ணி பக்கம் சங்கு எடுப்பாங்க, அங்க கிடைக்கும். வேளாங்கண்ணில தான் சங்கு வெரைட்டி நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நானு. சோ வேளாங்கண்ணி போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு பக்கம்ல வேளாங்கண்ணி, சோ அங்க நீங்க கலெக்ட் பண்ணலாம். சங்கு எடுக்கிறவங்கிட்ட சொல்லி வச்சு வாங்கியுமே நீங்க உங்களுக்கு எந்த சங்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்து நீங்க பாலிஷ் பண்ணலாம் சார். இது வந்து ஆக்சுவலா நம்ம வீட்டுல வச்சு கிளீன் பண்ணி பாலிஷ் பண்ண முடியல, அது மாதிரியும் நாங்க ஒரு தடவை எல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தோம். கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி பக்கம் ஒரு சங்க தூக்கிட்டு இருந்தோம். டைரக்டா தண்ணிக்குள்ள இருந்தே தூக்கிட்டு வந்துட்டோம். அது வந்து பாலிஷ் பண்ண வரவே இல்லை, அது அப்படியே பாசம் முடிச்சு போயிருந்தது. சுரண்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே போட்டு வச்சுட்டோம், செல் அரிச்சு போச்சு. அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அது தெரியாது. இப்ப அதனால நாங்க அந்த மாதிரி எடுக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணிட்டோம், இப்படியே வாங்கிட்டோம். இது வந்து கிளீன் பண்ணி போறாங்க அவங்க, சின்னதா ஆசிட் ஏதோ வச்சு கிளீன் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு மேல வார்னிஷ் மாதிரி ஒரு பெயிண்டிங் போட்டி கொடுத்துறாங்க, அடுத்து செல் அரிக்காம இருக்கிறது. ஸோ அதனால இது ஓகே. அது மாதிரி நீங்க வாங்கிட்டீங்கன்னா தான் சேஃப்டியா இருக்கும். இதுல கலரிங் வேற உண்டு. இது வந்து ஒயிட் கலந்து எல்லோ கலந்து வர்ற கலரு, மேல பிங்க் கலர் ஷேடோ வருது. இதுலயே வந்து கொஞ்சம் வித்தியாசமான கலர்லாம் வரும். பியூர் ஒயிட்ல சங்கு எப்பயுமே இருக்காது, எல்லோ கலந்து வரும் ஷேடோ. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க சங்கோட இதுக்கு வந்து அமைப்பு பாருங்க. சங்கு கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சு காமிங்க, கொஞ்சம் பின்னாடி பின்பகுதியில காமிங்க. சூப்பர்மா. ஆனா இதோட சங்கு பேர் எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப சங்கா நல்லா இருக்கு. இது ஊதுற சங்காமா? மியூட் எடுத்துருங்க. இது ஊதுற சங்கான்னு தெரியல, நாங்களும் தனுஷ்கோடியில தான் வாங்கணும். மேல டாப் வந்து ஓபன் பண்ணிருக்கான்னு பாருங்க, ஷார்ப்பா இல்லாம உள்ளக்க விரல் விட்டா ஹோல்ஸ் மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஷார்ப்பா இருக்கு, ஆனா ஓபன் ஆகல. அப்போ ஓபன் ஆகலைன்னா நீங்க சிவன் கோயில யார்ட்டையாவது கேட்டு பாருங்க, இதை வந்து லைட்டா தட்டி ஓபன் பண்ண முடியுமான்னு கேளுங்க. அவங்க லைட்டா அந்த இதை வந்துட்டு உடச்சு விடுவாங்க. ஏதோ ஒரு இது வலம் புரியா இடம் புரியான்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு வலது கையில ரைட் ஹேண்ட் வலது கையில பிடிக்க முடியுது. வலது கையில இப்ப பிடிக்கணுமா? இந்த மடிப்பு வந்து வலது. அப்ப இது வந்து உங்களுக்கு ஊதுற சங்கு தான். சோ அதனால மேல வந்து நீங்க கோவில்ல எங்கேயாவது கேளுங்க, சிவன் கோயில்ல கேட்டீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க இதை எப்படி ஓபன் பண்ணி விடுறதுன்னு. அங்க இருக்க யாராவது லைட்டா அங்க இருக்கிறவங்க வச்சிருப்பாங்க, லைட்டா அங்க ஓட்டுற போட்டாங்கன்னா உங்களுக்கு அது ஓட்டுற விழுந்துரும், உங்களுக்கு ஊத வந்துரும்.
உள்ளக்க ஓட்ட போட மாட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ள ஒரு கண்ணு ஓட்ட இருக்கும். மேல இருக்கிற டாப்பை மட்டும்தான் உடைச்சு விடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா காத்து உள்ளத போயிடும். ஆணி போட்டு நேரமாலாம் ஓட்ட போடுறது கிடையாது இது. சரியா? ஆமா, வலது கையில இப்படி பிடிக்க வந்துச்சுன்னா அந்த சங்கு ஊதுறக்கு வரும். அது போல சங்கு ஊதுற சங்குன்னு ஒரு மாடல் இருக்கும். வீட்டுல சாமி கும்பிடுறதுக்குன்னு ஒரு சங்கு வெரைட்டி இருக்கும். அதனால அது கேட்டுட்டு நீங்க பண்ணுங்க. பெரிய சங்குனா ஓகே தான், அது ஊதலாம். சின்ன சங்குக்கு எனக்கு எப்படின்னு தெரியலமா, நீங்க அதனால கேட்டுக்கோங்க. கோவில கேட்டுட்டு உங்களுக்கு மேல தேவைன்னா மேல டாப் இது பண்ணிக்கோங்க. ஆனா சின்ன சங்கு வந்து உள்ளங்கைக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சங்குனா ஊதுறது ரொம்ப கஷ்டமா, தம் பிடிச்சு ஊதணும். நீங்க இப்ப எப்படி பலூன்ல பிடிக்கிறீங்க, அதை விட டபுள் மடங்கு மூச்சை பிடிச்சு இழுத்து வச்சு வெளியே தள்ளணும். வலம்புரி வாங்கணுமா இடம்புரி வாங்கணுமா? என்னம்மா? வலம்புரி சங்கு வாங்கணுமா இடம்புரி வாங்கணுமா மேம்? வலது பக்கம் பிடி இப்படி கை பிடிச்சிருக்கணும். இப்ப நான் வலது கையில பிடிச்சிருக்கேம்மா. வலது கையில சங்கோட வயிறு பக்கம் கை வச்சு இப்படி பிடிச்சிருக்கேன். வாய் திறந்திருக்கும், இடது பக்கம் திறந்திருக்கும். ஓகே மேம். இதுதான் உங்களுக்கு. பலூன்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம 1 மந்த்க்கு அப்புறம் சங்குல ட்ரை பண்ணலாம். சரியா? பலூன்ல பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களை தேடி சங்கு வந்துரும். நம்ம குரூப்ல எல்லாருக்கும் இப்ப சங்கு எடுத்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். வீட்டுல எல்லாரும் சங்கு ஊதுறதுக்கு ஓகே சொல்லுவாங்களா? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? பக்கத்து வீட்டுக்கார சண்டைக்கு வந்து எங்க வீட்டுல சொல்ல மாட்டாங்க. வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ நம்ம இன்னைக்கு செக்ஷன் முடிச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் செக்ஷன் யாருக்கும் டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, அடுத்த செக்ஷனுக்கு மெசேஜ் கொடுப்போம். சோ அடுத்த செக்ஷன் கொண்டு வாங்க. பலூன் ஊதுங்க. வேற யாருக்கும் பலூன் ஊதுல டவுட் இருக்கோ, இல்ல மூச்சு வாங்குதோ, அதிகமா கஷ்டமா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, டைரக்டா பேசுங்க. ஏன்னா பலூன் ஊதுற பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆரம்பத்துல 1 வாரத்துக்கு மூச்சு வந்து அதிகமா இழுத்து விடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுல லங்ஸ்ல இன்ஃபெக்ஷனோ வீசிங் ப்ராப்ளம் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு பலூன் ஊதும் போது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா தொடர்ந்து பண்ண பண்ண உங்களுக்கு மாறும். அதனால எடுக்கும்போது உங்களுக்கு அந்த விஷயத்துல பயமா இருக்குன்னா தயவுசெய்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் செய்யறதுக்கு பயமா இருக்கு எப்படிங்கறத திருப்பி ஒருக்க கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கு என்னங்கிறது நான் சொல்றோம். சரி, ஆனா பிராக்டிஸ விடாதீங்க. 1 வாரம் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். மத்த எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும். அதெல்லாம் விடாம செய்யலாம் நீங்க. ஓகேவா? அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க ஏதாவது ஹில்ஸ் ட்ரெக்கிங் ஏறுறீங்க, இல்ல வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மூச்சு வாங்காது, ஈஸியா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ட்ரெக்கிங் போனோம்னா நடந்து பழங்க, இவ்வளவு தூரம் கிலோமீட்டர் நடங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க பிரீத்திங்கை மட்டும் கரெக்ட் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி நடக்கிற எக்ஸசைஸ் வேண்டியதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ட்ரெக்கிங் ஏறும்போது சுவாசம் நல்லா இருக்கும், மூச்சு வாங்காம நீங்க ஏறுவீங்க. எல்லாத்துக்கும் ட்ரெக்கிங் ஏறணும்னு ஆசையா இருக்கா? ஓகே, அடுத்த கேம்புக்கு நம்ம சார்ட்ட சொல்லிடுவோம். குணபாலன் சார்ட்ட ட்ரெக்கிங்கோட சேர்த்து கிளாஸ் போடுங்கன்னு. அவுட்டிங் கேம்புக்கு கண்டிப்பா ட்ரெக்கிங் தான் வேணும். கரெக்டா சொல்றீங்க. சரி சார். ஓகே ஓகே, நன்றி மேடம். தேங்க்யூ. இன்று வந்து நமக்கு சிறப்பா, அதாவது எப்படின்னா எப்படி வர்மம் மசாஜ் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து நமக்கு சிறப்பா ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இந்த நிகழ்வோட பெரிய ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். அதாவது என்னைக்குமே வந்து எந்த பொருளை நம்ம பாக்குறோமோ அந்த பொருளை நமக்கு வந்து சாதாரணமா நினைச்சிட்டு இருந்திருப்போம். அது மாதிரிதான் இந்த பனையெல்லாம் கூட நம்ம நொங்கு இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தோமோ இன்னைக்கு எந்த அளவுக்கு அதனோட பயன்பாடுகள் இருக்கு அப்படிங்கறது நமக்கு வந்து தெரியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த பலூனு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு பொருட்டா கூட நம்ம நினைச்சிட்டு போயிருக்க மாட்டோம். அதாவது ஏதோ விற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து உணர்வுகள் தான் நம்மகிட்ட இருந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட பயன்பாடுகள் நமக்கு உடல் அளவுல எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்குது, ஆற்றலை கொடுக்குது, நமக்கு ஒரு பயன்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வந்து முத்துமாரீஸ்வரி மேடம் வந்து சிறப்பா நமக்கு இன்னைக்கு ஒரு தொகுப்பு வழங்கினாங்க. அற்புதமான நிகழ்வு. ஏன்னா இந்த பலூன் ஊதுறதுனால இப்ப நம்ம இந்த லங்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும், எந்த அளவுக்கு மூச்சு பயிற்சி பண்ணாலும் அதை விட நமக்கு வந்து சில பயிற்சி முறைகள்னால நம்ம எப்படி அதை ஸ்ட்ராங் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நமக்கு அற்புதமா ஒரு வகுப்படுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பலூன் ஊதுதல், அடுத்தது வந்து சங்கு ஊதுதல், அடுத்த ஸ்டெப். நாளைக்கு கூட நான் அந்த குரூப்ல எதுக்காக அந்த மாங்கனி திருவிழா அன்னைக்கு அந்த சங்கு நாதமும் ஊதுனாங்க. அது வந்து அதுதான் நான் அந்த குரூப்ல போட்டிருந்தேன், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அவ்வளவு அருமையா இருந்துச்சு. நான் அந்த இருந்து அவங்க ஊதுனது வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லா அந்த விழா நடக்குது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் நடக்குது. தொடர்ந்து அந்த புறப்பாட்டப்ப, அந்த சாமி புறப்பாட்டப்ப ஊதிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த நிகழ்வு. அது மாரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த சங்கு ஊதிட்டு, அந்த நாதம் ஊதிக்கிட்டு போறதும் வந்து நமக்கு வந்து ஒரு உடலுக்கு நல்ல அற்புதமான விஷயம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வந்து அம்மா சிறப்பா சொல்லியிருக்காங்க. இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த முத்திரு மாரீஸ்வரி மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி மேடம். தேங்க்யூ சார். நன்றி, நன்றி. அடுத்த அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த செஷன் வந்து நமக்கு வந்து நம்ம ஜூன் 30ஓட காலச்சக்கரம் 2.0 நமக்கு நிறைவுப்படுது. அடுத்து வந்து புது செஷன் நம்ம வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்த செஷன்லயும் அம்மா வந்து நமக்கு சிறப்பா பல்வேறு பயிற்சிகள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. வருமம், மசாஜ் இது இல்லாம நமக்கு இப்ப இன்னைக்கு கொடுத்த பயிற்சி முறைகள் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு அடுத்த செஷன்லயும் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. எனவே இன்றைய நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா சொல்லி கொடுத்தது போல அந்த பலூன் ஊதுறது வந்து நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்து பயிற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. அதுல எந்த உங்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலும், இல்ல நிறைவுகள் இருந்தாலும் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அவங்களோட நம்பர் நம்ம காலைச்சக்கரம் குழு, சிவசேலம் காலைச்சக்கரம் குழுவிலும் இருக்கு. அப்படியே உங்களுக்கு தேவைன்னா நீங்க குரூப்ல கேளுங்க. உங்களுக்கு நாங்க உங்க நம்பரை நாங்க ஷேர் பண்றோம். மத்தபடி நீங்க அவங்க சொன்னது போல் பலூன் பயிற்சி முறைகளை அடுத்து நீங்க வந்து சங்கு பயிற்சி முறைகளுக்கு போங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. இருக்குதுங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்துறது முறையாகாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் ஒவ்வொரு பயிற்சி முறைகளை அனைவரும் எடுத்துக்கொண்டு நம்முடைய உடலளவில், மனதளவில் நம்ம ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அனைவரும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நமக்கு சிறப்பான இந்த பயிற்சிகளை இன்றைய அளவில் நமக்கு சிறப்பித்துக் கொடுத்த முத்து மாரீஸ்வரி மேடமுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வுல இப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா இருக்காங்க. உங்களுக்கு இன்றைய அவங்க சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் மேற்கொண்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்கய்யா. சொல்லுங்கம்மா. அந்த பலூன் ஊதிட்டு டம் பிடிச்சு ஒரு 10 கவுண்ட் இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த நேரத்துல அப்புறம் அந்த மூச்சு வந்து வேகமா அந்த வாய் வழியா வருது இல்ல மூக்கு வழியா மொல்லமா விடணுங்களா? வாய் வழியா வரக்கூடாதுமா. வாயை மூடிட்டு மூக்கு வழியா தான் விடணும். பலூன் எடுத்தனே வாயை மூடிக்கிடணும். ஓகே. நன்றிங்க. பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அந்த வேகமா வர்றது குறைஞ்சிரும். அதுபோக நம்ம காத்த வந்து பலூனுக்கு கொடுத்துட்டோம். ஆமா. சரியா? அப்ப வாயை மூடிட்டோம். உள்ளக்க வந்து வேகமா உள் சுவாசம் எடுக்கும், வெளி சுவாசம் வராது. கவனிச்சு பாருங்க. ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அது மாறிடும். சரிங்க. நம்ம வயிற பலூன் மாதிரி கொண்டு வந்துட்டோம்னாவே மூச்சு காத்து உள்ளக்க போயிருமா. அதுக்கடுத்து என்ன பண்றோம்? பலூனுக்கு தான் காத்த கொடுத்துடுறோம். வயிறுல இருக்க காத்து ஃபுல்லா பலூனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருது. அதை நம்ம தம் பிடிச்சு நிப்பாட்டி வச்சுட்டு பலூனை வெளியே விட்டுறோம். சோ அப்ப சுவாசம் வந்து என்ன ஆகும்? காத்து வெளியே போயிடுச்சுன்னா திருப்பி உள்ளக்க தானே வாங்கணும். ஆமா. அப்ப நம்ம வாயை திறந்துட்டு அப்படின்னு மூச்சை உள்ளக்க இழுக்கிறோம். அது ஆக்சுவலா வெளியேற்றுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஆனா உள்ளக்க போகும். வாயை மூடி மூக்கு வழியா அப்ப என்ன பண்ணணும்? உள்ளக்க காத்து ஆட்டோமேட்டிக்கா போகும். இப்போ வயிறு வந்து பலூன் மாதிரி ஊதி இருக்கும் இல்லீங்களா? ரெண்டாவது தான் வரும். நம்ம வயிறு பலூன் மாதிரி ஊதுனதான் பலூன்ல வெளியே காத்த வெளியே விட்டும் போது வயிறு உள்ளக்க போயிரும். சப்பியா உள்ளக்க போயிரும். ஓகே. அடுத்து நம்ம பலூன் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் காத்து உள்ளக்க போகும். ஓகே. அது நம்மளுக்கு தெரியாம அந்த விஷயம் நடக்கும். நீங்க இதை செஞ்சுட்டு கண்ண மூடி என்ன சுவாசத்துல எப்படி நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்க. ஒரு 3 நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க எனக்கு டவுட்டுக்கு வாங்க. அப்ப உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். கொடுத்துறேன். அதாவது வயிறை ஃபர்ஸ்ட் நம்ம பலூன் மாதிரி கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் காத்த வெளியே விடுறோம் பலூன்ல. மறுபடியும் வெளியே விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? தம் பிடிச்சு பலூனை வெளியே எடுத்துறோம். டக்குன்னு வாயை மூடிக்கிடணும். மூடினதுக்கு அப்புறம் மூச்சு வந்து என்ன பண்ணும்? டக்குன்னு ஒரு இழுத்து காத்து உள்ளக்க போயிடும். அப்படி உள்ளக்க போற காத்து வந்து அதாவது மேல லங்ஸ் வரை நிக்காது, கீழே வரை இறங்கும். அடிவேர் வரையும் ஃபுல் ஃபோர்ஸா காத்து இறங்கிரும். அது நீங்க கண்ணை மூடி ஃபீல் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு டைம் செய்யும் போது கண்ணை மூடி ஃபீல் பண்ணி பாருங்க. உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். இது பண்ணும்போது என்னாங்கன்னா வயிறோட சேர்த்து நம்ம சுருக்கி விரிச்சு செய்யறோம். அப்போ உங்களுக்கு அந்த அப்டமன்ல இருக்கக்கூடிய ஃபேட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். அடிவேருக்குள்ள ஏர் சர்க்குலேஷன் போக போக உங்களுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன், வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீரண உறுப்பு ஃபுல்லா நல்லா ஃபங்க்ஷனிங் ஆகி வேலை பார்க்கும்.
ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேவா? சரிங்க சரிங்கம்மா. ஓகேவா? நன்றிங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. தப்போ ரைட்டா பண்ணுங்க. இது வந்து ஒண்ணும் பிரச்சனை ஆகாது. பயப்படாம பண்ணுங்க. சரிங்க நன்றிங்க. ஓகே, தேங்க் யூ. வச்சுட்டு டவுட். சொல்லுங்க சார். இப்போ இந்த ஹார்ட் வீக்கா இருக்கு, லங்ஸ் வீக்கா இருக்கு, அவங்கலாம் பண்ணலாம் மேடம். தாராளமா பண்ணலாம். 10 கவுண்ட்ங்கிறத 5 கவுண்டா மாத்திக்கோங்க. இப்போ சில பேர் வந்து இந்த ஸ்ட்ரென்த் வச்சுக்கிறாங்க ஹார்ட்ல, அவங்களாம் பண்ணலாம்ல? பண்ணலாம் சார். அவங்களுக்கு பேசிக் எக்ஸசைஸே இதான். ஸ்டென்ட் வச்சுக்கிறவங்க அந்த 3 பால்ஸ் வச்சு ரொட்டேட் பண்ண கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேரு என்னது? ஆமாம் மேடம். அதுவும் இன்னொன்னு பம்பிங் பண்ற கூதர் கொடுப்பாங்கல்ல, ஆமாம். அதோட பேஸே பலூன் தான் சார். ஓகே, இல்ல டவுட் இருந்துச்சு சார், நான் கேட்டுக்கலாம். அதனுடைய பேஸே பலூன் தான். அதுலயும் ஃப்ரண்ட்ல ஒரு 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து ரிவர்ஸ்ல திருப்பி வச்சு ஒருக்க அந்த பலூனுக்கு மேல ஹைட் ஏறணும்பாங்கல்ல, அதோட பேஸ் பலூன் தான் சார். சோ அதனால பலூன் தாராளமா ஊதலாம், தப்பு கிடையாது. அவங்களால 10 கவுண்ட் ஸ்டார்டிங்ல நிப்பாட்ட முடியாது. 5 கவுண்ட் தான் தம் பிடிக்க முடியும். 5 கவுண்ட் கொடுக்க சொல்லுங்க. அடுத்து ஒரு 15 டேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. 6, 7, 8ன்னு இன்க்ரீஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்கள நான் டைரக்டா அவங்க எனக்கு கான்டாக்ட்ல வர சொல்லுங்க. நான் அவங்ககிட்ட பேசுறேன். பேசிட்டு தெரப்பி மாதிரி நாங்க இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் இதுக்குரியது அவங்க மூவ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரீத்திங் கொடுப்போம். பிளஸ் சின்ன சின்ன மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் ஆசனாஸும் சொல்லி கொடுப்போம். சின்ன சின்ன லெவல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு வருவோம் சார். தேங்க்யூ. நீங்க தெரபிட்டிக்கலா வேணும்னா யாருனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க தெரபிக்கலா இண்டிவிஜுவலா பர்சனலா பார்ப்போம் நாங்க. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. ஓகே. ஓகே, அடுத்த கிளாஸ்ல பாப்போமா? இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்கள் எடுத்து சிறப்பித்த பாரதி தேவியம் அவர்களுக்கும், இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த முத்துமாரேஸ்வரி மேடம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை தொடர்ந்து நிறைவேற்றது. மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வு சந்திப்போம் என்று நன்றி குறிப்பிட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருள்மணி முத்துசாமிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். புரியுள்ள அனைவருக்கும் நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். உலகில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.